දෙවියන් වහන්සේ ඔබව කෙලින් සිටින්න තබයි. தேவன் உங்களை நிமிர வைப்பார். தேவன் உங்களை நிமிர பண்ணுவார். දෙවියන් වහන්සේ ඔබව කෙලින් සිටින්න තබයි. தேவன் உங்களை நிமிர பண்ணுவார். Hallelujah. Hallelujah. තා බලවන්ත වචනයක් ඔබගේ මැදේ මම කතා කරනවා. மிக மிக வல்லமையான ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பேச මගේ போகிறேன். මුඛයෙන් මම යම් කිසි දෙයක් කියනවා නම් ඒක ඉෂ්ට වෙනවා. என்னுடைய வாயினாலே நான் ஒன்றை சொல்வேன் என்றால் அது அப்படியே Hallelujah. நடக்கும். Hallelujah. ඒක වෙනවමයි. அது நிச்சயம் நடக்கும். දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතය ඒක කරයි. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதை දෙවියන් செய்வார். වහන්සේ ඔබව කෙලින් සිටින්න තබයි. தேவன் உங்களை நிமிர பண்ணுவார். බයිබලේ ලූක් පොත 13 වෙනි පරිච්ඡය வேதத்திலே லூக்காவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10 වෙනි වචනය සහ 11 වෙනි වචනය. 10 11 වசனங்கள். උන්වහන්සේ සබත් දවසේ එක් සිනගෝයක උගන්වමින් සිටිසේක. බලව 18 අවුරුද්දක් දුර්වලකමේ ආත්මයක් ඇති වූ කොයි ප්‍රකාරකින්වත් කෙලින් වෙන්නට බැරි ස්ත්‍රියෙක් එයි සිටියාය. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். මේ ස්ථානයක ස්ත්‍රී කෙනෙක් ගැන සඳහන් කරලා තිබෙනවා. இந்த இடத்திலே ஒரு ஸ்திரியை குறித்து கூறப்படுகிறது. මේ ස්ත්‍රීගේ නම මේ ස්ථානයේ සඳහන් කරලා නැහැ. இந்த இடத்திலே இந்த ஸ்திரியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. යේසුස් වහන්සේ දේව මාලිගාවේ උන්වහන්සේ උගන්වන නැත්නම් දේශනා කරමින් දෙවියන් වහන්සේ ගැන කතා කරමින් දේව මාලිගාවේ සිටියා. இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே போதகம் பண்ணிக்கொண்டு இல்லாவிட்டால் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு தேவனை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். ඒ මොහොතේ ඇය ඒ දේව මාලිගාවට ආවා. அந்த நேரத்திலே தாமே அவள் அந்த தேவாலயத்துக்கு வந்தாள். අවුරුදු 18ක් ඇයට ප්‍රශ්නයක් තියෙනවා. 18 வருடமாய் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. එයා දේව මාලිගාවට එන මොහොතේ ඇය ප්‍රශ්නය සමග තමයි ඇවිල්ලා සිටියේ. அவள் தேவாலயத்துக்கு வரும் வேளையிலே அவள் வந்ததே பிரச்சனையோடு தான். அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு தான் வந்தாள். මේ රාත්‍රීත් ඔබත් යම් කිසි ප්‍රශ්නයක් අරගෙන ඔබ මේ දේව මාලිගාවට ඇවිල්ලා ඇති. இந்த இரவிலே நீங்கள் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு தான் இந்த தேவாலயத்துக்கு வந்திருப்பீர்கள். ඔබගේ ප්‍රශ්නය විසඳන්න බැරි ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. உங்கள் பிரச்சனையானது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம். බයිබලයේ සඳහන් කර දෙනවා ඇය කුතු ලෙස සිටියා. வேதம் சொல்லுகிறது அவள் கூனியா இருந்தாள். එයාට කිසිම කොයි අන්දමින්වත් ඇයට කෙලින් සිටින්න බෑ. அவளுக்கு எவ்வளவேனும் நிமிர முடியாமல் இருந்தாள். එவ்வளவும் ரைட். බයිබලයේ සිංහලේ කොහමද? කොයි ප්‍රකාරින්වත් කෙලින් වෙන්නට බැරුව සිටියා. எவ்வளவேனும் நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருந்தாள். ඇය try කරුවත් ඇයට කෙලින් වෙන්න බෑ. அவள் முயற்சித்தாலும் கூட அவளால் நிமிர முடியாது. අවුරුදු 18ක් ප්‍රශ්නයක්. 18 வருடமான ஒரு பிரச்சனை. මේ ප්‍රශ්නට හේතුව මොනවාද? இந்த பிரச்சனைக்கு காரணம் தான் என்ன? ඇයගේ කොඳු ඇටවල යම්කිසි ප්‍රශ්නයක් තියලා ඇති. அவளுடைய முதுகெலும்பிலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். කුදු වෙලා ඉන්නවා නම් ඒක තමයි හේතුවක් වෙන්නේ. கூனியா இருப்பாள் என்றால் அதுதான் காரணமா කුදු இருக்கும். වෙලා ඉන්නට හේතුව කකුලේ ප්‍රශ්නයක් වෙන්න බෑ. கூனியா இருப்பதற்கு காரணம் காலின் பிரச்சனையா இருக்காது. කුදු වෙලා ඉන්නට හේතුව අදවතේ ප්‍රශ්නයක් වෙන්න බෑ. கூனியா இருக்க காரணம் அது இருதயத்தின் பிரச்சனையா இருக்க ඇය முடியாது. කුදු වෙලා ඉන්න හේතුව ඇයගේ බෙල්ලේ ප්‍රශ්නයක් වෙන්න බෑ. அவள் கூனியா இருப்பதற்கான காரணம் அது கழுத்தின் பிரச்சனையா இருக்காது. ඇය කුදු වෙලා සිටියා. அவள் இருந்தது கூனியா. නමුත් ඇත්තට ඇයට කොඳු ඇටේද ප්‍රශ්නේ තිබුණේ. ஆனால் உண்மையாகவே அவளுக்கு முதுகெலும்பிலேயா பிரச்சனை இருந்தது. අද ඇය වගේ උඟාක් අය තමන්ගේ ජීවිතේ අද කුදු වෙලා සිටිනවා. அவளை போல இன்று அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே கூனியா ඇය இருக்கிறார்கள். ඉපදෙන මොහොතේ කුදු වෙලා නොවේ ඉපදුනේ. அவள் பிறக்கும் பொழுது கூனியா அல்ல அவள் பிறந்தது. ඇයි කිව්වොත් බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා ඇය ස්ත්‍රී කෙනෙක්. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு ஸ்திரீ. තරුණ ගෑනු ළමෙක් නොවේ. வாலிப பெண் பிள்ளை அல்ல. ඇය
වයස අවුරුදු 18ක් කුදු වෙලා ඇය සිටියා. அவள் 18 வருடமாய் இருந்ததே கூனியாய். ඇයට කෙලින් සිටින්න බෑ. அவளால் நிமிர முடியாது. අද උඟා දෙනෙක් මේ ස්ථානයේ ඔබ කුදු වෙලා සිටින්න පුළුවන්. இன்று இந்த இடத்திலே கூட அநேகர் நீங்கள் கூனியாய் இருக்கலாம். චුක්කාම ඔබගේ ජීවිතේ කුදු වීමක්. சடுதியாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கூனம். හොඳටම බිස්නස් ගියා. நன்றாக வியாபாரம் சென்றது. ආර්ථික ජීවිතය හොඳට තිබුණා. பொருளாதாரத்திலே உச்ச நிலையில இருந்தது. චුක්කාම ප්‍රශ්නයක් ආපු නිසා සම්පූර්ණයෙන්ම කුදු වෙලා. சடுதியாய் ஒரு பிரச்சனை வந்தும் பொழுது முழுமையாய் கூனமாகி இருக்கிறீர்கள். අද කුදු වුණාවේ ජීවිතෙන් එළියට එන්න බලනවා. ඒ ප්‍රශ්න ආර්ථික ප්‍රශ්න එළියට එන්න. නමුත් එළියට එන්න බෑ. இன்று அந்த கூனமான பிரச்சனையில இருந்து பொருளாதார பிரச்சனையிலிருந்து எவ்வளவுதான் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், ஆனால் வெளியே வர முடியாது. මා දන්නා ස්ත්‍රී කෙනෙක් මේ සභාවට ආවා. நான் அறிந்த ஒரு பெண் இந்த சபைக்கு வந்தாள். ඇය යකඩ බිස්නස් කරනව කෙනෙක්. அவள் இரும்பு வியாபாரம் செய்கிறவள். ඇයගේ ජීවිතය හොඳට හිටියා. அவளுடைய வாழ்க்கையிலே நன்றாய் இருந்தாள். වාහනවල් තබාගෙන සිටියා. வாகனங்களை வைத்திருந்தாள். කවුදෝ කෙනෙක් රැවටීමක් කරුවම யாரோ ஒருவர் ஏமாற்றியது ඇයගේ நிமித்தம் ජීවිත අන්තිමට බිම වැටුණා. அவளுடைய வாழ்க்கையிலே கடைசி அடி மட்டத்துக்கு விழுந்தது. ඇය වෙනත් ආගමට අයිති කෙනෙක්. அவள் வேறு மதத்தை சார்ந்தவள். ඇය හැම දෙයක්ම කරලා බැලුවා. அவள் சகலதையும் செய்து பார்த்தாள். නමුත් ඇයගේ ජීවිතයේ ඒ ප්‍රශ්නෙන් එළියට එන්න බැරුවා. ஆனால் அவள் வாழ்க்கையிலேயோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர එක முடியாமல் இருந்தது. දවසක් අපේ සභාවට ආවා. ஒரு நாள் நம் சபைக்கு வந்தாள். ආව බදාද අඹුවෙන්ට එන මොහොතේ කිව්වා. என்னை புதன்கிழமை சந்திக்கும் මම வரும்பொழுது சொன்னார், මැරෙන්නව පිණිසයි සිටින්නේ. நான் மறிக்கும்படியாக உயிரை விடும்படியாக இருக்கிறேன். ලක්ෂ ණය. இவ்வளவு லட்சக்கணக்கான මේ கடன், පොලිය ගෙවා ගන්න බැරුව ඉන්නවා. இந்த வட்டியை கட்டிக்கொள்ள මම முடியாமல் මොනවද இருக்கிறேன். කරන්න කියලා මට දන්නේ නැහැ நான் පාස්ටර්. என்னத்தான் செய்வேன் என்று எனக்கே தெரியாது මගේ பாஸ்டர். ජීවිතේ ඉවර වෙයි. என் வாழ்க்கை முடிந்து விடும். ඔබ යම් කිසි දෙයක් මට කරන්න நீங்கள் අවශ්‍යයි. ஏதாவது ஒன்று எனக்கு ඇය செய்ய வேண்டும். බලාපොරොත්තු වුණා මගේ යම් කිසි දෙයක්. அவள் எதிர்பார்த்தது என்னிடத்தில் இருந்து ஒன்றை. ඒ වගේ ප්‍රශ්නයන් අය මේ සභාවට ආවා. அப்படிப்பட்ட பிரச்சனையில தான் அவள் சபைக்கு ආර්ථික வந்தாள். ප්‍රශ්න. பொருளாதார අද பிரச்சனை. ආර්ථික ණය වලින් இன்று பொருளாதார கடனின் අද நிமித்தம் ඔබ පල්ලා ඉන්න පුළුවන්. இன்று நீங்கள் கீழே இருக்கலாம். මේ ආර්ථික ප්‍රශ්න හේතුව இந்த பொருளாதார பிரச்சனைக்கான காரணம் රටේ තියෙන ආර්ථික ප්‍රශ්න නිසා කියලා ඔබ කියන්න පුළුවන්. நாட்டிலே இருக்கிற பொருளாதார பிரச்சனை என்று நீங்கள் අද சொல்லலாம். නිමිත්තම என்று சொல்லலாம். ඇත්තට කොඳු ඇටේ තියෙන ප්‍රශ්න නිසාද ඇය කුදුනේ. உண்மையாகவே முதுகெலும்பு பிரச்சனையினாலே அவள் கூனியானாள். ආර්ථික රටේ ප්‍රශ්න නිසාද මේ අය වැටිලා සිටින්නේ. பொருளாதார நாட்டின் பிரச்சனையிலேயா இவர்கள் விழுந்து අද ඔබ போனார்கள். කියන්න පුළුවන්. இன்று நீங்களும் சொல்லலாம், රටම ආර්ථිකය වැටිලා සිටිනවා. நாடே பொருளாதாரத்திலே ඒ விழுந்திருக்கிறது. නිසා මගේ ජීවිතේ වැටිලා සිටින කියලා. எனவே என் வாழ்க்கையிலே நான் අද விழுந்திருக்கிறேன். ආර්ථික ප්‍රශ්න නිසා ඔබ සම්පූර්ණ කුදු වෙලා ලැජ්ජාවට පත් වෙලා ඔබ සිටින්න இன்று පුළුවන්. பொருளாதார பிரச்சனை நிமித்தம் நீங்கள் முழுமையாய் கூனமாகி අද வெட்கத்தோடு ආර්ථික இருக்கலாம். ප්‍රශ්න නිසා இன்று பொருளாதார ඔබ பிரச்சனையினாலே මිනිස්සුන්ට මුහුණ දෙන්න බැරුව நீங்கள் மனிதர்களுக்கு முகம் கொடுக்க ඔබ முடியாமல் මුහුණ පල්ලෙහා දාගෙන நீங்கள் முகத்தை கீழே ඔබ வைத்து ලැජ්ජාවට පත් වෙලා සිටින්න පුළුවන්. நீங்கள் வெட்கத்தோடு இருக்கலாம். සමහර අයගේ ජීවිතේ ஒரு சிலர் வாழ்க்கையிலே ජීවිතේ සම්බන්ධකමේ කැඩීමක් வாழ்க்கையிலே உறவிலே ஒரு விரிசல், නැත්තම් පෞල් ජීවිතේ වෙන්වීමක් இல்லாவிட்டால் குடும்பத்திலே ஒரு பிளவு, ප්‍රේමයේ සම්බන්ධයේ ප්‍රශ්නයක් அன்பின் பிரச்சனை. ඒ නිසා ජීවිතේ වැටිලා எனவே வாழ்க்கை මනුෂ්‍යයට விழுந்திருக்கிறது. මුහුණ දෙන්න බෑ. மனிதர்களுக்கு முகம் கொடுக்க லஜ்ஜாව. முடியாது. வெட்கம், එළියට යන්න බෑ. வெளியே போக முடியாது. නැත්නම් ඒ පවුලේ නැත්තම් පුද්ගලික සම්බන්ධකම ප්‍රශ්න නිසා இல்லாவிட்டால் தனிப்பட்ட குடும்பத்திலே உறவிலே ஏதோ ஒரு பிரச்சனை මානසිකව இருக்கும். වැටිලා மானசீகமாய் මම விழுந்து මොනවද நான் කරන්නේ? என்ன செய்வேன்? මගේ දරුවව තියාගෙන මොනවද என் කරන්නේ? பிள்ளையை வைத்து நான் என்ன මේ செய்வேன்? ප්‍රශ්නෙන් ඔබ එළියට එන්න இந்த බලනවා. பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர නමුත් ඒ பார்க்கிறீர்கள். තත්ත්වය ඔබට එන්න බැරි තත්ත්වයේ ඉන්න පුළුවන්. ஆனால் அந்த நிலையானது வெளியே வர முடியாத நிலையா ඔබගේ இருக்கலாம். ජීවිත ඔබම අවුල් කරගෙන உங்கள் வாழ்க்கையை நீங்களே குழப்பிக்கொண்டு ඒක ඔබගේ ප්‍රශ්නයක්. அது உங்கள் பிரச்சனை. ඒ නිසා ඔබගේ ලයිෆ් එක කුදු වෙලා තියෙන எனவே පුළුවන්. உங்கள் வாழ்க்கை கூணமாய் තව இருக்கலாம். සමහර අය මෝඩකම නිසා இன்னும் ஒரு சிலர் முட்டாள்தனமாய் තමන්ගේ නිවස தன் வீடு, තමන්ගේ ඔප්පුව தன்னுடைய வீட்டொப்பு වෙන කෙනෙකුට දීලා வேறொருவருக்கு கொடுத்து එයා උදව්වක් කිල්ලුවා කියලා. அவர் உதவி செய்ய வேண்டும் என்று අන්තිමට சொன்னது. මොනවද උනේ? கடைசியில என்ன ඒ நடந்தது? මනුෂ්‍යට බේරගන්න බැරුව அந்த மனிதனுக்கு அதை மீட்டுக் கொள்ள முடியாமல் තමාගේ ගෙදර ඉඳලා තමා එළියට යන්න වෙලා தன் வீட்டிலே தானே வெளியே போக வேண்டியது සම්පූර්ණයෙන්ම වැටිලා. முழுமையாய் விழுந்து අද මේ රාත්‍රියේ තත්ත්වයෙන් ඔබ සිටිනවද? இன்று இரவு கூட நீங்கள் அந்த நிலையில இருக்கிறீர்கள். ප්‍රේමයේ සම්බන්ධයේ කැඩීමක් නිසා அன்பின் உறவு பிளவின் நிமித்தம் ඔබගේ ජීවිත වැටලා තිබෙනවද? உங்கள் வாழ்க்கை விழுந்து
இருந்திருக்கிறதா? නැත්නම් හොඳට තිබුණා වූ ජීවිතේ. இல்லாவிட்டால் நன்றாய் இருந்த යම් කිසි வாழ்க்கை රෝගයක් ආව නිසා ஏதோ ஒரு வியாதி வந்தது. ඔබගේ ජීවිතේ සම්පූර්ණ වෙట్లా. உங்கள் வாழ்க்கை முழுமையாக මා දන්නා වූ සහෝදරයෙක් කෙනෙක් ඉන්නවා. நான் அறிந்த ஒரு சகோதரி එයා இருக்கிறார். ඉතා යහපත් කෙනෙක්. அவள் மிக நல்ல ஒரு එයා சகோதரி. හොඳ කෙනෙක්. அவள் நல்லவள். එයාට හොඳ දරුවෙක් ඉන්නවා. அவளுக்கு நல்ல ஒரு பிள்ளை இருக்கிறது. ඇයට දරුවට බ්ලඩ් එකේ පිළිකාව. அந்த குழந்தையுடைய இரத்தத்திலே புற்றுநோய். පුරුෂයාට බැරි වුණා ඒ දරුවා බේරන්න. கணவனுக்கு முடியாமல் போனது அந்த குழந்தையை මේ மீட்டுக் දරුවටම වීදම් කරනවා. நான் செலவழிக்கிறேன் මේක මට කරන්න බෑ. இது என்ன செய்ய முடியாது. හැබැයි ඒ ලස්සන පවුල. ஆனால் அந்த அழகான ඊට குடும்பம். පස්සේ භාර්යාවටත් පිළිකාව. அதன் பின்பு மனைவிக்கும் புற்றுநோய். එයාගේ ලයේ බ්‍රෙස්ට් කැන්සර් එක ආවා. அவளுடைய மார்பிலே ஒரு புற்றுநோய் வந்தது. ඒක දැක්කම පුරුෂයා அதை கண்டதும் கணவன் එයා අත්හැරියා. அவன் விட்டு சென்றான். කොයි ගියාද දන්නේ නැහැ. எங்கு போனானோ தெரியாது. කොයි ගියාද දන්නේ නැහැ. எங்கு போனானோ தெரியாது. දුබායි එකේ ඉන්නව ඒ දෙන්නව துபாயில இருக்கிற அந்த 2 பேரை ලංකාවට එව්වා. இலங்கைக்கு அனுப்பினார். ඔගලේ යන්න. நீங்கள் செல்லுங்கள், ස්පිතාලට යන්න. வைத்தியசாலைக்கு லங்காவுக்கு செல்லுங்கள். என்ன? இலங்கைக்கு போங்க, මම ඉක්මනට එන්න. நான் சீக்கிரமா උදව් வருகிறேன், කරන්න කියපේක නා. உதவி செய்கிறேன் என்று එයාගේ சொன்னவர் ෆෝන් නම්බර ඔක්කොම බ්ලොක් அவர் කරා. எல்லா போன் நம்பரையும் பிளாக் பண்ணி விட்டார். මොනවද කරන්න කියලා දන්නේ නැහැ. என்ன செய்வது என்று தெரியாது. වයසේගේ අම්මා තාත්තා வயது சென்ற தாய் මේ தகப்பன் දරුවන් දෙන්නව තියාගෙන ඉන්නවා. இந்த 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். කොහොමද ජීවත් වෙන්නේ දන්නේ නැහැ. எப்படி வாழ்வது என்று தெரியாது. ආරම ස්පිතාලට ගියාම மாரகம வைத்தியசாலைக்கு අර சென்றதும் ඉන්ජෙක්ෂන් කට් එක එන්න. அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வாருங்கள், මේ බේත ගේන්න. இந்த மருந்தை கொண்டு வாருங்கள். මේක පවා දෙන්න බැරුවා. இதை கூட கொடுக்க முடியாமல் ඒ මවයි දරුවයි அந்த தாயும் குழந்தை ජීවත් වෙනවද නැද්ද කියන අවුතත්. வாழ்வதா சாவதா என்கிற நிலை. ඔබගේ ජීවිත මඩපණ වෙලා තියෙනවා. வாழ்க்கையே அப்படியே முடமாக்கப்பட்டுள்ளது. මේ රාත්‍රියේ ඔබගේ ජීවිතේම තිබුණාද? இந்த இரவிலே கூட உங்கள் வாழ்க்கை அந்த நிலையில இருக்கிறதா? මම කොහොමද මේ ගේ ගන්නෙ? நான் எப்படி இந்த வீட்டை எடுப்பது? මම කොහොමද ගයක් ගන්නෙ? நான் எப்படி ஒரு வீட்டை எடுப்பது? මට ගයක් ගන්න බෑ. எனக்கு ஒரு வீட்டை எடுக்க මගේ முடியாது. ජීවිතේ වැටලා තියෙන්නේ. என் வாழ்க்கை விழுந்திருக்கிறது. මගේ මුදල යම් කිසි ස්ථානට ඉන්වෙස්ට් කරලා මගේ එක නැති වෙලා තියෙනවා. என்னுடைய பணத்தை இன்னொரு இடத்துக்கு முதலீடு செய்து அது இல்லாமல் போய் ඒක නැවත හම්බ කරන්න அதை திரும்ப சம்பாதிக்க මට වයස නැහැ. எனக்கு வயது මට இல்லை. ශක්තිය නැහැ. எனக்கு பலன் හැම இல்லை. දෙයක්ම දීලා තියෙනවා. எல்லாமே இழந்திருக்கிறேன். සම්පූර්ණයෙන්ම ඔබ කුතු වුණාද? முழுமையாய் நீங்கள் முடமாக இருக்கிறீர்களா? නැත්නම් ඔබගේ ජීවිත ලස්සනට තිබුණ ජීවිතේ இல்லாவிட்டால் அழகாயிருந்த உங்கள் வாழ்க்கை යම් කිසි වැරද්දක් කරුවා. ஏதோ ஒரு தவறு செய்தீர்கள். යම් කිසි මිස්ටේක්. ஏதோ ஒரு தவறு, යම් කිසි පවක් කරපු නිසා. ஏதோ ஒரு பாவம் ඒක செய்தீர்கள். මිනිස්සු දැනගත්ත නිසා. இதை மனிதர்கள் அறிந்தபடியால் සම්පූර්ණයෙන්ම මිනිස්සු ඔබ පල්ලයට දාලා තියෙනවා. முழுமையாய் மனிதர்களை உங்களுக்கு கீழே ඔබ போட்டிருக்கிறார். බිම දාලා තියෙනවා. உங்களை கீழே දැන් தள்ளி ලැජ්ජාව. இப்பொழுது வெட்க, නෑද අය ඉදිරියේ ලැජ්ජාව. உறவினர்கள் மத்தியிலும் வெட்க, කෙලින් වෙලා යන්න බෑ. நிமிர்ந்து போக முடியாது. මෙවැනි තත්ත්වය අද මේ රාත්‍රියේ සිටිනවද? அப்படிப்பட்ட நிலையிலே இந்த இரவு நீங்கள் ඔබගේ இருக்கிறீர்களா? තත්ත්වය කුමක්ද? உங்கள் நிலைதான் என்ன? බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඇය කුතු වෙලා සිටියා. அவள் கூனியாயிருந்தாள். ඔබගේ ජීවිතේ කුතු වුණත් உங்கள் வாழ்க்கை ඔබගේ கூனியாக, ලයිෆ් එකේ යම් කිසි ප්‍රශ්නයක් වෙලා පල්ලයට ගියත් உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் கீழே போனால் ඔබ බිම තමයි බලන්නේ. நீங்கள் கீழே தான் பார்ப்பீர்கள். බිම බලන මොහොතේ கீழே பார்க்கும் பொழுது ඔබ ගන්න තීරණයත් බිම තියෙන තීරණ තමයි. நீங்கள் எடுக்கிற தீர்மானமும் அது கீழ்மட்டமான தீர்மானமாய் தான் මම இருக்கும். කියන එක හරි. நான் சொல்வது சரி. බිම බලන අය கீழே பார்ப்பவர்கள் ඔවුන් ගන්න තීරණවල පොඩි තීරණ තමයි. அவர்கள் எடுக்கிற தீர்மானமும் சிறிய தீர்மானம் தான். ඔවුන් ගන්න ලොකු තීරණවල. அவர்கள் பெரிய பெரிய උසස් தீர்மானங்கள் දේවල් எடுப்பதில் ගන්න. உயர்வுகளை எடுக்க மாட்டார்கள். ඔවුන් මොනවද දෙන දේ කාලා මේ වෙන දේ බලාගෙන මේ කතාව මම සිංහල එච්චර ලස්සන සිංහල නොවේ ඒක නමුත් ඒ ලස්සන සිංහල මම ඉගෙන ගත්ත දෙයක් නොවේ මේක එක මන්ත්‍රී කෙනෙක් කියපු කතාවක් ටීවී එකේ දෙන දේ කාලා වෙන දේ බලාගෙන ඉන්නවා කියලා. ඒක තමයි ඔයගොල්ලන්ගේ ජීවිතේ ලැබෙන එක අරන් යනවා. அது ත්‍රිවිල් කාර්යකම් මොනතර අරන් යනවා. கிடைப்பதை எடுத்து செல்வீர்கள். වැටලානේ. ஏன் விழுந்திருக்கிறீர்களே? ඒක තමයි ඔබගේ ජීවිතය. அதுதான் உங்கள் வாழ்க்கை. ලයිෆ් එකේ ක්වොලිටි නෑ. வாழ்க்கையில குவாலிட்டி இல்லை. ඔබ බිම්බ බලන්නේ ඉන්න නිසා நீங்கள் கீழே பார்த்து கொண்டு இருக்கிறபடினால் බිම තමයි ඔබගේ ලයිෆ් එක. கீழே தான் உங்கள் வாழ்க்கை. ඔබ කතා කරන බිම දේවල් තමයි. நீங்கள் கதைப்பது கூட அடிமட்டமான காரியங்களை, ඔබ සිතන්නේ පොඩි දේවල් තමයි. நீங்கள் உங்கள் சிந்தனை கூட சிறிய காரியமா இருக்கும். දැන් ඔබ මොනවද හිතන්නේ? இப்பொழுது நீங்கள் என்ன මම நினைக்கிறீர்கள்? සෞදි ගියත් හරි. நான் சவுதி போனால் ඒක நல்லது. තමයි ඔබ හිතන්නේ. அதுதான் நீங்கள் ඔබගේ நினைக்கிறீர்கள். ලයිෆ් එක වටිනාකම මොනවාද? உங்கள் வாழ்க்கையின் பெருமதி தான் මොන තීරණයක් ගන්න ඕනේ? என்ன தீர்மானத்தை எடுக்க ඒවා வேண்டும். නැතුව තමයි සිටින්නේ. அவைகள் இல்லாமல் தான் ඇයි இருக்கிறீர்கள். ඔබට ඉහළ බලන්න බෑ? ஏனென்றால் உங்களை நிமிர்ந்து பார்க்க ලොකු முடியாது. දේවල් බලන්න බෑ. பெரிய காரியங்களை பார்க்க முடியாது. මොන දෙයක් දුන්නත් ඇති. ஏதாவது ஒன்று கிடைத்தால் මේ போதும். ස්ථානයක මවෙක් ඉන්න පුළුවන්. இந்த இடத்துல ஒரு தாய் இருக்கலாம், දුවෙක් ඉන්න පුළුවන්. அது மகளா இருக்கலாம். මම
ඒක මම ආනමෝදාගේ දුකට පත් වුණා. அதை நான் கேட்கும் பொழுது என் இருதயம் துக்கப்பட்டது. ගිය සතියේ මම මගේ ඔෆිස් එකේ ඉන්න මොහොතේ நான் கடந்த கிழமையில என் ஆபீஸில் இருக்கும் ගම්ම කෙනෙක් ආවා. ஒரு தாய் வந்தாங்க තාගේ පොඩි දුවත් එක්ක. சின்ன மகளோடு. මම ඇහුවා කීවෙනි පන්තිද කියලා. நான் கேட்டேன் எத்தனை வகுப்பு படிக்கிறாய் என்று. එයා කිව්වා grade 9 ඉගෙන ගත්තා. அவள் சொன்னாங்க கிரேட் 9 நான் கற்றுக்கொண்டேன். කොයි ස්කෝලේ යන්නේ? இந்த பாடசாலை. නෑ මම දැන් ස්කෝලේ යන්නේ. இல்லை இப்பொழுது நான் ஸ்கூல் போவதில்லை. ඇයි යන්නේ නැත්තේ? ஏன் போவதில்லை? මගේ අම්මා ගාව සල්ලි නෑ. என் தாயின் இடத்துல பணம் இல்லை. කොයි ස්කෝලේද ඉගෙන ගන්නේ? எந்த பாடசாலையில கல்வி கற்கிறாய்? ආණ්ඩුවේ ස්කෝලයක්. அரசாங்க பாடசாலை. ඉච්චර ෆීස් ගන්නෑ. அவ்வளவு பீஸ் எடுக்க மாட்டார்கள். ඉච්චර ගන්නෑ නේ. அவ்வளவா எடுக்க மாட்டார்கள். නෑ මගේ අම්මට අමාරු. இல்லை என் தாய்க்கு මට கஷ்டம். බස් එකට සල්ලි දෙන්න. எனக்கு பஸ்ஸுக்கு பணம் මට கொடுக்க, කන්න දෙන්න. எனக்கு உணவு கொடுக்க. අම්මා ඇහුවා කොයිද ඉන්නේ කියලා. நான் கேட்டேன் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று. අම්මා කිව්වා මට ඉන්න තැනක් නෑ. அந்த தாய் கூறினால் எனக்கு இருக்க கூட මම இல்லை. යාළුවෙක් ගෙදර ඉන්නේ. நான் ஒரு நண்பன் வீட்டிலே தான் இருக்கிறேன். ஒரு நண்பின் நண்பின் வீட்டிலே தான் இருக்கிறேன். කොච්චර කල් ඉන්න පුළුවන්ද? எவ்வளவு காலம் இருக்கலாம்? මට එතන මට ඉන්න පුළුවන් වුණා. அங்கு எனக்கு இருக்க முடியுமா මගේ இருந்தது. දුව මම වෙන කොයිද තබලා තියෙනවා. ஆனால் என் மகளை இன்னொரு இடத்துல வைத்திருக்கிறேன். ඇයි? ஏன்? පෞල් ජීවිතේ ප්‍රශ්නයක් ඇති වුණා. குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உண்டு. සම්පූර්ණ බිම වැටලා. முழுமையாய் கீழே விழுந்து මේ விட்டார். වගේ අය මොන තීරණද ගන්නේ? இப்படிப்பட்டவர்கள் என்ன தீர்மானம் எடுப்பார்கள்? වයස 9දී ස්කෝලේ අත්තගමු. 9 வயசிலே பாடசாலையை விட்டு කොයිද விடுவோம். වැඩක් කරන්න යමු. எங்கேயாவது ஒரு வேலை செய்ய. ඇයි බිම බලන්න අය? ஏன் கீழே பார்க்கிறவர்கள் පල්ලෙහා දේවල් තමයි බලන්නේ. கீழ் மட்டமானவைகளை தான் අද பார்ப்பார்கள். සහෝදරය இன்று சகோதரனே අද ඔබගේ சகோதரி, ජීවිතේ වැටීමක් ඇවිල්ලා තිබුණා. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி ඔබගේ வந்திருந்தால் අවධානය ඔබගේ ફોકස් එක නිතරම මේ පොළව මට්ටම තමයි වෙන්නේ. உங்களுடைய கவனமும் உங்கள் போக்கஸும் எப்பவும் கீழே அடிமட்டத்திலே தான் இருக்கும். ඇයගේ ජීවිත අවුරුදු 18ක්. அவளுடைய வாழ்க்கையில கூட 18 வருடம் අවුරුදු 18ක් 18 வருடம் ඇය කුදු වෙලා තමයි සිටියේ. அவள் கோணியாய் தான் இருந்தாள். අපේ ජීවිතෙත් ප්‍රශ්නයක් ඇති වුණා. நம் வாழ்க்கையில கூட ஒரு பிரச்சனை வந்தது. අපි සම්පූර්ණයෙන් බිම වැටුණා. நாங்கள் முழுமையாய் கீழே விழுந்தோம். අපේ ඩැඩි මොනවාද තීරණ ගත්තේ? என் டாடி என்ன தீர்மானம் எடுத்தார்? ගේ විකුණලා දාමු. வீட்டை விட்டு விடுவோம். මේක තමයි පල්ලෙහා මට්ටම. இதுதான் அடிமட்டம். ගෙදර තිබිච්ච බෝතල් වික්කා. வீட்டில் இருக்கிற போத்தல்களை வித்தோம். මේ ඇල්මිනියම් භාජනවල වික්කා. அலுமினிய பாத்திரங்களை வித்தோம். අපේ ගෙදර උයන්ට කිසි දෙයක් තිබුණේ නැහැ. எங்கள் வீட்டில் சமைக்க ஒன்றுமே இல்லை. අපේ දරුවන්ට හැම අවුරුද්දම බර්ත්ඩේ කේක් කපනවා. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருடமும் பர்த்டே கேக் வெட்டுவோம். හැබැයි මගේ ජීවිතේ කවදාවත් බර්ත්ඩේ කේක් එකක් කපලා නැහැ. ஆனால் என் வாழ்க்கையில ஒரு நாளும் பர்த்டே கேக் வெட்டினதில்லை. මම කපලා නැහැ කවදාවත්. நான் ஒரு நாளும் මට வெட்டினதில்லை. මතක නැහැ. அது எனக்கு ஞாபகமும் අපේ இல்லை. අම්මා තාත්තට කේක් එකක් දෙන්න පවා වත්කමක් තිබුණේ නැහැ. தாய் தகப்பனுக்கு ஒரு கேக்கை கொடுக்கக்குள்ள அவர்களுக்கு பணம் ඒ இல்லை. නිසා තමයි මගේ දරුවන් මේ දැන් මට කේක් එකක් කපන්න හිතුවත් නැත්නම් චර්ච් එකේ කේක් එකක් කපන්න හිතුවත් මම කැමති වෙන්නේ නැත්තේ. මට ඒ පුරුද්දක් නැහැ. எனவே தான் என் பிள்ளைகள் எனக்கு ஒரு கேக் வெட்டவோ இல்லாவிட்டால் சர்ச்சில் கேக் வெட்டவோ எனக்கு விருப்பமில்லை. காரணம் அந்த பழக்கம் எனக்கு இருந்ததில்லை. ගේ විකුණන්නයි. வீடை விற்கவும் කොයිදගේ පොඩි තැනක වැඩකට යන්නයි. எங்கேயாவது ஒரு இடத்தை பார்த்து வேலைக்கு போவது. මේක තමයි පොළවේ මට්ටම තියෙන දේවල්. அதுதான் கீழ் மட்டத்தில் இருக்கிறதான காரியம். සහෝදරයා සහෝදරේ சகோதரனே ඔබ சகோதரி, එකම ප්‍රශ්නය අවුරුදු ගණනාවක් ජීවත් වෙන්න පුළුවන්. நீங்கள் ஒரே பிரச்சனையிலே வருட கணக்காய் வாழலாம். අද මේ රාත්‍රියේම ජීවත් වෙනද? இன்று அப்படி வாழ்கிறீர்கள். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඇය அவள் කොච්චර කාලයට චර්ච් ආවා කියලා දන්නේ? எவ்வளவு காலம் சர்ச்சுக்கு வந்தாள் என்று தெரியாது. චර්ච් එකට ආවේ කුදු වෙලා. ஆனால் சர்ச்சுக்கு வந்ததே මේ கூனியா. රාත්‍රියේ හැම කෙනාම මොනවාද අන්දමින් ඔබ කුදු වෙලා ඇවිල්ලා ඉන්නවා. இன்று இரவிலே கூட ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் கூனமாய் வந்திருக்கலாம். ඔබ කුදු වෙලා ඇවිල්ලා සිටින්නේ. நீங்கள் கூனமாய் வந்திருக்கிறீர்கள். ඔබගෙන් කී දෙනෙක් මේම ආව කියලා දන්නේ? உங்களில் எத்தனை பேர் தான் இப்படி வந்தீர்கள் என்று தெரியாது. නමුත් තව දෙයක් මෙතන තියෙනවා. ஆனால் இன்னும் ஒரு காரியம் என்று ඇය දේවමාලිගාවට ඇවිල්ලා හිටියද? அவள் தேவாலயத்துக்கு ඇය வந்திருந்தாலும் කොච්චර කල් දේවමාලිගාවට ආව කියලා දන්නේ? அவள் எவ்வளவு காலம் தேவாலயத்துக்கு வந்தாள் என்று නමුත් தெரியாது. දේශනාවල ඇව්වත්තරි ஆனால் பிரசங்கத்தை கேட்டாலும் ඇය කුදු වෙලා තමයි හිටියේ. அவள் இருந்ததோ கூனியாய்தான். මම පළවෙනි කතා කළේ අලුතෙන් ආපයට. நான் முதலாவதாய் பேசினேன் புதிதாய் නමුත් வந்தவர்கள். සමහර අය චර්ච් එනවා. ஆனால் ஒரு சில சர்ச்சுக்கு வருகிறார்கள். චර්ච් එකටත් ඇවිල්ලා අවුරුදු ගණන් මේමයි ඉන්නේ. சர்ச்சுக்கு வந்து வருடக்கணக்காய் இப்படிதான் இருக்கிறார்கள். කොච්චර අල්ලලියා කිව්වත්තරි எவ்வளவுதான் அலலியா சொன்னாலும், කොච්චර ගීතිකා ගානක් කරුවත්තරි எவ்வளவு பாடினாலும், කොච්චර ප්‍රශංසා කරුවත්තරි எவ்வளவுதான் துதித்தாலும் සේවය කරනවා ஊழியம் செய்கிறார்கள். මේම කුදු වෙලා. இப்படி குனிந்து இருக்கிறார்கள். උණියයි දාගංග. සේවය කරන්නේ කුදු වෙලා ඉන්න පුළුවන්ද? ஊழியம் செய்கிறவர்கள் கூனியா இருக்கலாமா? කිසිම වෙනසක් නැහැ චර්ච් ඇවිල්ලා. சர்ச் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ප්‍රශ්නය සමග චර්ච් යනවා. பிரச்சனையோடு சர்ச்சுக்கு வருகிறார்கள். ප්‍රශ්නය සමග ඇය යනවා. பிரச்சனையோடு திரும்பி போகிறார்கள். නමුත් මේ රාත්‍රී එක දෙයක් කියන්න කැමතියි.
ஆனால் இந்த இரவு நான் ஒன்று சொல்லுகிறேன். ඇය කුතු වෙලා ඉන්න හේතුව அவள் கூனியா இருக்க காரணம் ඇගේ කොඳු වැට ප්‍රශ්නයක් නොවේ. அவளுடைய முதுகெலும்பு பிரச்சனை அல்ல. බයිබලේ සඳහන් කළ තන 11 වෙනි වචනය 13:11 13 11 கூறப்படுகிறது. ඇයට දුර්වල කරනා වූ යම්කිසි ආත්මයක් ඇයට තිබුණා. அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளுக்கு இருந்தது. දුර්වල කමේ ආත්මයක්. பலவீனப்படுத்துகிறதான ஆவி. අද ඔබට ආර්ථික ප්‍රශ්නයක් නම් ඒක රටේ තියෙන ප්‍රශ්න නෙවෙයි. இன்று உங்கள் பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் என்றால் அது நாட்டு பிரச்சனை அல்ல. රටේ ආර්ථික වැටලා තියෙන මොහොතේ අද උගාදනේ ගෙවල් ගන්නවා වාහන ගන්නවා අද ආශිර්වාදයෙන් ඉන්නවා. நாடு பொருளாதாரத்தில் விழுந்திருந்தாலும் பலர் வீடுகள் வாகனங்கள் எல்லாம் எடுக்கிறார்கள். රටේ තියෙන ප්‍රශ්නේ මාව මට බලපෑමක් ඇති කරන්න බෑ. நாட்டு பிரச்சனை எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. මම රාත්‍රී කෙනෙක් කැමතියි. தெருவு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். පිටිපස්සේ යම්කිසි අසුද්ධ බලවේගයක් ක්‍රියා වෙනවා. உங்கள் பின்னாலே ஏதோ ஒரு அசுத்த ஆவி கிரிகை செய்கிறது. අසුද්ධ බලවේගයක් ක්‍රියා කරනවා. அசுத்த ஆவி ஒன்று கிரிகை செய்கிறது. මේක තමයි හේතුව. இதுதான் காரணம். මෙයා සභාවට ආවතරේ இவள் சபைக்கு வந்தாலும் අසුද්ධ ආත්මෙත් එක්ක තමයි ආවේ. அசுத்த ஆவியோடு தான் அவள் ඔබ வந்தாள். මගේ ආන්න එපා පල්ලියට මේ යක්ෂ ආත්මෙන් එන්න පුළුවන්ද කියලා. நீங்கள் என்னிடத்துல கேட்க வேண்டாம் பாஸ்டர் சர்ச்சுக்கு வரும்பொழுது அசுத்த ஆவி வர முடியுமா என்று. අසුද්ධ ආවිயோடு වර මුඩියමා. அசுத்த ஆவியோடு வர முடியுமா? බයිබලේ සඳහන් කරන යෝබ්ගේ පොතේ දිව්‍යන් වාසී ඉන්න තැනට අසුද්ධ ආත්මය ගියා කියලා. வேதத்தில் யோபின் புத்தகம் சொல்லுகிறது தேவன் இருந்த இடத்துக்கே அசுத்த ஆவி சென்றதா. යේසුස් වහන්සේ අවුරුදු 40ක් උපවාස හිටියන් පස්සේ අසුද්ධ ආත්මය යේසුස් වහන්සේ ළඟට ගියා. 40 நாட்கள் இயேசு உபவாசமா இருந்த பொழுதிலும் ஒரு அசுத்த ஆவி இயேசுவின் இடத்தில் சென்றதாம். අසුද්ධ ආත්මයක් ඔබ තුලට ආවත් ஒரு அசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்தால் ඉක්මනට එළියට යන්න කැමති වෙන්නේ නැහැ. சீக்கிரமாய் வெளியேற விரும்பாது. එයා ඇතුළෙම ඉන්න දෙම් කැමති. அது உள்ளேயே இருக்க விருப்பம். ඒකයි මම කියන්නේ අසුද්ධ ආත්මේ ඉඳලා මේ සභාවේ කවුද නිදහස් වුණත් அதுதான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல அசுத்த ஆவியோடு வந்து ஒருவர் விடுதலை பெற்றால் ඔබ හැම සතියෙම දේවදාසනි කියලා ආරක්ෂා කරන්න ඕනේ. நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் தேவ ஊழியர்களிடத்தில் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். බල්ලෙක්ට හොඳට කන්න දීලා ஒரு நாய்க்கு நன்றாக உணவு கொடுத்து අවුරුද්දක් ගෙදර කෑම දීලා ஒரு வருடம் வீட்டிலே உணவு கொடுத்து ඒ බල්ලා දැන් එපා කියලා இப்பொழுது அந்த நாய் வேண்டாம் என்று ඔබ එලෙව්වට நீங்கள் விரட்டினாலும் ගැව්වට அடித்தாலும் ඌ කවුමක් කියලා ආපොයි. அது ஒரு சுத்தி திரும்பி வரும். එතකොටත් බකන්න අවශ්‍යයි. அப்பொழுதும் அடிக்க வேண்டும். ඊට පස්සේ ඌ සතියකින් එයි. அதன் பின்பு ஒரு கிழமையிலே ඊට පස්සේ සති දෙකකින් එයි ආපහු ගන්න ඕනේ. 2 கிழமையிலே வரும் திரும்பவும் அடிக்க ඊට வேண்டும். මාසින් ගන්න ඕනේ. ஒரு மாதத்தில் அடிக்க வேண்டும். බයිබලයේම සඳහන් කරලා තියෙනවා. வேதத்திலே அப்படிதான் சொல்லி අසුද්ධ இருக்கிறது. ආත්මෙක් එළියට ගියත් ஒரு அசுத்தாவி வெளியே சென்றால் එනේ ඇඟක් කොයලා යයි. வேறு ஒரு சரீரத்தை தேடி ඒක போகும். ලැබුණ නැත්තම් அது கிடைக்காவிட்டால் ඒක ආපහු එයිලු. அது திரும்ப வருமாம். සහෝදර මේක අසුද්ධ බලවේගයක්. சகோதரனே இது ஒரு அசுத்த ஆவி. ඔබගේ ජීවිත ආර්ථික වැටීම අසුද්ධ ආත්මයක්. உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதார வீழ்ச்சி என்றால் அது ஒரு அசுத்த ஆவி. ඒ නිසා තමයි අවුරුදු 18ක් ඇය එසේ සිටියේ. எனவே தான் 18 வருடமாகவே அவள் அப்படியே இருந்தாள். මෙයාගේ ලෙඩට හේතුව පාපය නොවේ. இவளுடைய இந்த வியாதிக்கு காரணம் பாவம் அல்ல. ඒක ආත්මයක්. அது ஒரு ஆவி. නමුත් සමහර අයගේ ප්‍රශ්නට හේතුව ஆனால் ஒரு சிலருடைய பிரச்சனைக்கு காரணம் අසුද්ධ ආත්ම නොවේ. அசுத்த ஆவி அல்ல. නොදනකම, அறியாமை, මෝඩකම. முட்டாள்தனம். යාළුවා ඉල්ලුවා, நண்பன் கேட்டார், අඳුරන කෙනෙක් ඉල්ලුවා, அறிந்த ஒருவர் கேட்டார், මාල ටික දෙන්න, රත්තරන් ටික දෙන්න, මගුල් ගෙදරට ගිහිල්ලා එන්න මේක නැත්තම් ලැජ්ජයි කියලා. மாலையை தாருங்கள், உங்களுடைய தங்கங்களை தாருங்கள், திருமண வீட்டுக்கு போயிட்டு வாரேன், இல்லாவிட்டால் எனக்கு வெட்கம் என்று ඉතින් මෙයා ඔක්කොම උස්සලා දෙනවා. அப்படியே தூக்கி எல்லாம் கொடுத்து விட்டார். දවස් දෙකකින් පස්සේ ඇහුවම 2 நாட்களிலே கேட்டால் ඔයා කවදා දුන්නේ කියලා අහනවා. நீங்கள் எப்ப கொடுத்தீர்கள் என்று கேட்பாள். ඒක මෝඩකම. அது முட்டாள்தனம். මේ වගේ මෝඩයෝ හුඟක් ඉන්නවා පල්ලි. இப்படிப்பட்ட முட்டாள் அநேகர் சர்ச்சில் இருக்கிறார்கள். ඒ නිසා ඔබගේ ප්‍රශ්නට හේතුව මොනවාද කියලා දැනගන්න අවශ්‍යයි. எனவே உங்கள் பிரச்சனைக்கு காரணம் தான் என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். හalleluya. ஹalleluya. නමුත් බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது එය දේව මාලිගාවේ හිටියා. அவள் தேவாலயத்தில் இருந்தாள். 12 වෙනි වචනය සහ 13 වෙනි වචනය. 12 13ஆம் வசனம். 12 යේසුස් 13. වහන්සේ ඇය දැක අඬගසා. இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்தார். යේසුස් දැක්කා. இயேசு கண்டார். මේ දේව මාලිගාවේ කවුද කුදු වෙලා ඇවිල්ලා සිටිනේ? ඒක යේසුස් දකිනවා. இந்த திருச்சபையிலே யார் கூனியாய் வந்திருக்கிறீர்களோ அதை இயேசு මම கண்டார். ආන්න කැමති මේ පළවෙනි රෝ දෙක ඔබ නැගිටින්න කියලා. நான் கேட்க விரும்புகிறேன் இந்த 2 ரோல இருக்கிறவர்கள் கொஞ்சம் எழுந்திருக்கும்படியாக. රෝ දෙක නැගිටින්න.
දැන් මට මෙන්න පළවෙනි දෙක. පිටිපස්ස කට්ටිය කියන්න මාව පේනවද කියලා. பின்னாலே இருக்கிறவர்கள் இப்பொழுது சொல்லுங்கள், பாஸ்டரை உங்களுக்கு தெரிகிறதா என்று. இல்லை, කුතු වෙලා ඉන්නේ. கூணமாய் இருக்கிறேன். කුතු වෙලා හිටියම පස්සේ ඉන්න ඇඩ පේන්නේ. கூணமாய் இருந்தால் பின்னால இருக்கிறவர்கள் காண மாட்டார்கள். අද ඔබ කුතු වෙලා මේ වගේ ප්‍රශ්නෙකින් ඉන්න එක මිනිස්සුන්ට පේනුනේ නැති වුණාට දෙවියන් මාසෙට පේනවා. நீங்கள் கூணமாய் இப்படியாய் பிரச்சனையாய் இருப்பது மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை காண்கிறார். ඔබගේ මේකප් එක, ඔබගේ ලිප්ස්ටික් එක, ඔබගේ හෑර් ස්ටයිල් එක, ඔබගේ ඉනාව හැම දෙයක්ම නිසා මනුෂ්‍යයට පේන්නේ ඔබගේ කුතු වෙලා ඉන්න එක. உங்களுடைய மேக்கப், நீங்கள் அழகா இருப்பது, உங்களுடைய ஹேர் ஸ்டைல்னால மனிதர்களுக்கு தெரியாது நீங்கள் கூணமாய் இருப்பது. නමුත් මගේ දෙවියන් මාස දකිනවා. ஆனால் என் தேவனோ காண்கிறார். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. මගේ දෙවියන් මාස දකිනවා. என் தேவன் அதை ඔබ காண்கிறார். පිටස්තේ ඉනාවෙල ඉන්න පුළුවන්. நீங்கள் வெளிப்படையாய் சிரித்து ඔබ பேசலாம், තනිය වෙලා ඉන්න පුළුවන්. நீங்கள் தனிமையாய் இருக்கலாம், ඔබ යාළුවන්ට එක්ක ලස්සන කතා කරන්න පුළුවන්. நீங்கள் நண்பர்களோடு அழகாய் பேசலாம். හැබැයි ඔබ කයට තනියෙන් අනන එක කාටවත් පේන්නේ නැති වෙන්න පුළුවන්. නමුත් මගේ දෙවියන් මාස එක දකිනවා. ஆனால் நீங்கள் இரவிலே கண்ணீர் வடிப்பது யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். එක දෙවියන් මාස දකිනවා. அதை தேவன் காண்கிறார். ඔබගේ දුක කාටවත් කියන්න බැරුව ඉන්න පුළුවන්. உங்கள் துக்கத்தை யாருக்குமே சொல்லாமல் இருக்கலாம், නමුත් දෙවියන් මාස දකිනවා. ஆனால் தேவன் அதை காண்கிறார். මගේ ජීවිතේ එක දවසක් ආවා. என் வாழ்க்கையில ஒரு நாள் අපේ ගෙදරට කෑම පාසල් 3ක් දුන්නත් என் வீட்டுக்கு 3 பார்சல் உணவு கொடுத்தால் කොච්චර හොඳයිද? எவ்வளவு நல்லது. හැබැයි කාටවත් මාව බලන වෙලාවෙ එම පේනුන්නේ නැහැ. ஆனால் என்னை பார்க்கும் பொழுது யாருக்குமே அப்படி காணவில்லை. එක රාත්‍රියේම මගේ ජීවිතේ වැටුණා. ஒரே இரவிலேயே என் வாழ்க்கை வெளியே එළිය මට කියන්න බෑ. வெளியே எனக்கு சொல்லவும் முடியாது. லஜ்ஜாய். வெட்கம். මාව සංගෝගනේ සිටියා. என்னை மறைத்துக் கொண்டிருந்தேன், නමුත් මාව උන්වහන්සේ දැක්කා. ஆனால் என்னை அவர் கண்டார். අද දෙවියන් මාස ඔබ දකිනවා. இன்று கூட தேவன் உங்களை අද காண்கிறார். උන්වහන්සේ දකිනවා. உங்களை அவர் காண்கிறார். උන්වහන්සේ දකිනවා. அவர் காண்கிறார். උන්වහන්සේ දකිනවා. அவர் காண்கிறார். උන්වහන්සේ දැක්කා. அவர் கண்டார். දොළොස්වන වචනේ සඳහන් කළ දෙනවා. උන්වහන්සේ දැක්කා. 12 வசனம் சொல்லுகிறது, அவர் கண்டார். උන්වහන්සේ දැක්කා. அவர் கண்டார். අද සමහරවිට මිනිස්සු ඔබව දකින්න පුළුවන්. இன்று மனிதர்கள் உங்களை காணலாம். ඔබ ප්‍රශ්නකින් එක දකින්න நீங்கள் පුළුවන්. பிரச்சனையோடு இருப்பது ඔබ காணலாம். කන්න නැතුව ඉන්න එක දකින්න நீங்கள் පුළුවන්. சாப்பிடாமல் இருப்பதை ඔවුන් காணலாம். දැකලා அவர்கள் கண்டு ඔවුන් බලන්නේ නැතුව ඒ අය. பார்க்காமல் போவார்கள். නමුත් 13 වෙනි වචනේ සඳහන් කළ ஆனால் දෙනවා. 13ஆம் வசனம் යේසුස් சொல்லுகிறது, ඇව දැකලා இயேசு அவளை கண்டு උන්වහන්සේ අඬ ගැස්සුවා. அவர் මේ அழைத்தார். රාත්‍රිය ඔබ අඬ ගස්සනවා. இன்று இரவிலே தேவன் உங்களை ඔබගේ මව அழைத்தார். අමතක කරන්න පුළුවන්. தாயுனை ඔබගේ மறக்கலாம். පියා ඔබ අමතක කරන්න ඔබ පුළුවන්. තகப்பනුனை මරக்கலாம். මිනිස්සු දැකලා දකින්න නැතුව වගේ යන්න පුළුවන්. மனிதர்கள் கண்டும் காணாமல் போகலாம். ඔබට ප්‍රශ්නයක් එන මොහොතේ உங்களுக்கு பிரச்சனை வரும் ඔබගේ பொழுது යාළුවෝ ඔබගේ ඉවත් වියයි. உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு නමුත් போவார்கள். උන්වහන්සේ ஆனால் அவர் ඇව දැක්කා. அவளை கண்டார். ඇව දැක්කා. அவளை கண்டார். ඇව අඬ ගැස්සුවා. அவளை අද அழைத்தார். මිනිස්සු இன்று மனிதர்கள் ප්‍රශ්නෙන් ඉන්නව අය සමග සම්බන්ධ වෙන්නේ නැහැ. பிரச்சனையோடு இருப்பவர்களோடு இணைய மாட்டார்கள், ලං වෙන්නේ නැහැ. கிட்டி வர නමුත් மாட்டார்கள். මගේ දෙවියන් වහන්සේ ஆனால் என் தேவனோ, මගේ දෙවියන් වහන්සේ என் தேவனோ ඔබ ප්‍රශ්නෙන් ඉන්න ඔබව பிரச்சனையோடு උන්වහන්සේ இருக்கிறவர்களை කැඳවනවා. அவர் அழைக்கிறார். උන්වහන්සේ කැඳවනවා. அவர் அழைக்கிறார். උන්වහන්සේට පමණයි පුළුවන්. அவருக்கு மாத்திரமே முடியும். කිසිම අන්දමේ எந்த விதத்திலும் කෙලින් වෙන්න බැරි ඔබව. நிமிர முடியாது உங்களை. කෙලින් වෙන්න බැරි ඔබව. நிமிர முடியாமல் இருக்கிற உங்களை කෙලින් වෙන්න බැරි ඔබව. நிமிர நிற்க முடியாது. උන්වහන්සේට පුළුවන්. அவரால் முடியும் ඔබව කෙලින් වෙන්නට තබන්න. உங்களை நிமிர பண்ண. ණය වලින්ම ජීවත් වෙන ඔබව ණය නැති ජීවිත ජීවත් වෙන්න වෙන්න පුළුවන්. கடனோடே இருக்கிற உங்கள் வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கையாய் வைக்க. ලෙඩෙන් ඉන්න ඔබව வியாதியோடு இருக்கிற உங்களை ඩොක්ටර්ස්ලාට සුව කරන්න බැරි ඔබව டாக்டர்கள் சுகமாக்க முடியாது உங்களை උන්වහන්සේට සුව කරන්න පුළුවන්. அவரால் சுகமாக்க முடியும். යේසුස් වහන්සේව කැඳෙව්වා. இயேசு அவளை அழைத்தார். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ ඔබව සුව කරන දෙවියන්. அவர் உங்களை சுகப்படுத்துகிறது. උන්වහන්සේ ඔබව ළඟට ගන්න දෙවියන්. அவர் உங்களை அருகிலே சேர்த்துக் ඔබ கொள்கிறது. ළඟ ඉන්න දෙවියන් உங்கள் වහන්සේ. அருகிலே இருக்கிற ඔබ தேவன். අඬන මොහොතේ කවුරුත් ඔබ ගාව වෙන්නේ නැහැ. நீங்கள் அழும் பொழுது யாரும் ඔබ உங்கள் அருகிலே තනියෙන් வர ඉන්න මොහොතේ மாட்டார்கள். කවුරුත් ඔබ ගාව වෙන්නේ நீங்கள் නැහැ. தனிமையா இருக்கும் பொழுது யாரும் ඔබ වේදනාවෙන් ඉන්න මොහොතේ நீங்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது කවුරුත් ඔබ ගාව වෙන්නේ නැහැ. யாருமே உங்கள் அருகிலே வர ඔබගේ மாட்டார்கள். පවුලේ ඔබ වෙන්වීමක් ආවම உங்கள் குடும்பத்திலே ஒரு பிளவு வந்ததும் මේකේන ඔබ වැරදි ලෙසයි බලන්නේ. எல்லோருமே பார்ப்பது உங்களை தவறாய்தான். ඔබගේ ජීවිතේ
අනාගතයක් දෙන්න කවුරුත් දෙන්නේ உங்கள் නැහැ. வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலத்தை ඔබ கொடுக்க யாரும் පාවිච්චි இல்லை. කරන්න මිනිස්සු කැමති. உங்களை பயன்படுத்த ஜனங்கள் விருப்பம். නමුත් ඔබව කෙලින් වෙන්නට තබන්න මේ පොළවේ පුළුවන් නම් ඒක දෙවියන් වහන්සේ පමණයි. ஆனால் உங்களை நிமிர பண்ண ஒருவர் இருக்கிறார் என்றால் அது தேவன் මේ மாத்திரமே. රත්තිමා කියන කැමති. இந்த இரவு நான் சொல்லுகிறேன், මගේ යේසුස්ට පුළුවන්. என் இயேசுவுக்கு முடியும். ඔබගේ ජීවිතේ කෙලින් වෙන්නට. உங்கள் வாழ்க்கையை நிமிர பண்ண උන්වහන්සේ ජෙගුවා සම්මා. அவர் யெகோவா ஷம்மா. උන්වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. அவர் இந்த இடத்துல இருக்கிறார். උන්වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. அவர் இந்த இடத்துல இருக்கிறார். ඔබගේ ජීවිත වෙනස් කරයි. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். යේගෝවා ශම්මා මා සමග සිටින දෙවිඳා. යේගෝවා ශම්මා අප සමග සිටින දෙවිඳා. යේගෝවා ශම්මා Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah. Obama samaga sitina nisa. ආදමා ජීවත් වන්නේ. ඉදිරි කියන ඔබ මා සමග ඉන්න නිසායි අද මා ජීවත් වෙන්නේ. ඔබ නැත්නම් මගේ ජීවිත විනාශ වෙලා ජීවත් වන්නේ. යේගෝවා ශම්මා යේගෝවා ශම්මා යේගෝවා ශම්මා Saya ansamatavada. Swami adasita. Yesuni obe premaya. Mata saya ansamatavada. Dukke kita pamanai bawa dakinya. Kena kau Yehovah. Obage preme madati. Yehovah Sama. Yehovah Sama. Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah. அமர்ந்து கொள்ளலாம். தாத்துமே දොළොස්වන වචනේ සඳහන් කළද? 12ாம் வசனம் சொல்லுகிறது. அது இயேசுஸ் சேவ දැක අඬ ගැසුවා. அன்று இயேசு அவளை கண்டு அழைத்தார். ஆமென். ஆமென். ඇව දැක්කා. அவளை கண்டார். ඇව දැක්කා. அவளை கண்டார். ඔබව මිනිස්සු දකින්න නැති වෙන්න පුළුවන්. உங்களை மனிதர்கள் காணாமல் இருக்கலாம். වේදනාව මිනිස්සුන්ට පේන්න නැති වෙන්න உங்கள் පුළුවන්. வேதனைகள் மனிதர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். තුන්මාස දැක්කා. ஆனால் அவர் கண்டார். තුන්මාස දැක්කා. அவர் கண்டார். අර පිළිකාවෙන් ආව ඒ සහෝදර යේසුස් දැක්කා. என்று புற்றுநோயோடு இருக்கிற அந்த சகோதரியை இயேசு கண்டார். ඒ ස්කෝලේ යන්නේ නැති දරුවව යේසුස් දැක්කා. பாடசாலை செல்ல முடியாமல் இருக்கிற அந்த
மகளை இயேசு கண்டார். යකඩ බිස්නස් කරලා ජීවිත නැති කරන්න ඕන කෙනාව යේසුස් දැක්කා. இரும்பு வியாபாரம் செய்து வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அவளை இயேசு கண்டார். அவர் கண்டது மாத்திரமல்ல, මාස දැකලා බල්ලා ගියේ කව විතරක් නෙවෙයි. அவர் கண்டு பார்த்து போனது மாத்திரமல்ல, මාස ළඟට යන්න ගැසුවා. அவள் அருகிலே அழைத்தார். මාස ළඟට යන්න ගැසුවා. அவர் அருகிலே அழைத்தார். ඇයි යේසුස් ළඟට යන්න ගැසුවේ? ஏன் இயேசு அருகிலே அழைக்க අය வேண்டும்? දේවමාලිගාව හිටියට அவள் தேவாலயத்தில் இருந்தாலும் යේසුස් මාස ළඟ නොවේ සිටියේ. இயேசுவின் அருகிலே அல்ல இருந்தது. අදුගාදිනේ චර්ච් එකේ ඉන්නවා. இன்று அநேகர் சர்ச்சில் இருக்கிறார்கள், අදුගාදිනේ සේවයේ ඉන්නවා. அநேகர் ஊழியத்திலும் இருக்கிறார்கள். දෙවියන් මාස ළඟ නොවේ සිටියේ. ஆனால் தேவனுடைய அருகிலே அல்ல இருக்கிறார்கள். මාලියම නැගිටිනවා. நான் அதிகாலையிலே எழுந்திருப்பேன், මාසගේ පාමුල සිටිනවා. நான் அவர் பாதத்தில் இருப்பேன். ඒකේ තියෙන ප්‍රීතිය වෙන කොයිවත් නෑ. அதிலே இருக்கிற மகிழ்ச்சி வேறு எங்குமே ඒක இல்லை. තමයි සතුට. அதுதான் மகிழ்ச்சி. ටිකක් පල්ලියට ඇවිල්ලා ගිහිල්ලා වැඩක් නෑ. சும்மா ஆலயத்துக்கு வந்து போய் வேலை இல்லை. ඔබටත් යේසුස් වහන්සේ අතර පුද්ගලික සම්බන්ධකමක් අවශ්‍යයි. உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே ஒரு தனிப்பட்ட உறவு தேவை. බලන්න යේසුස් වහන්සේ පොදුවෙන් දේශනා කළා. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து பொதுவாய் பிரசங்கம் பண்ணினார். ඒක පොදු දේශනාවක්. அது பொதுவான ஒரு பிரசங்கம். තුන් මාස තනියෙන් අඬ ගැසුවා. ஆனால் இயேசு அவளை தனியாய் ඔබටත් அழைத்தார். යේසුස්ට අතර පුද්ගලික සම්බන්ධකමක් අවශ්‍යයි. உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே தனிப்பட்ட ஒரு உறவு தேவை. මගේ හැම දෙයක්ම උන්වහන්සේට මා කියනවා. என்னுடைய எல்லாமே நான் அவருக்கு கூறுவேன். මගේ ආශාව පවා කියනවා. என் ஆசையை கூட அவருக்கு ඒක சொல்வேன். උන්වහන්සේට අකමැති ආශාවක් වෙන්න පුළුවන්. அது ஒருவேளை அவருக்கு விருப்பமற்ற ஆசையா இருக்கலாம். මම කියන මේ ආශාවක් තියෙනවා. நான் சொல்வேன், இப்படி ஒரு ஆசை இருக்கிறது. ඔබ කැමති නැත්නම් ඒක එපා. ஆனால் நீர் விருப்பம் இல்லாவிட்டால் ඔබ அது வேண்டாம். සමගින් ඉන්න හොඳයි. மோடி இருப்பது நல்லது. මටත් උන්වහන්සේ අතර පුද්ගලික සම්බන්ධකමක් තියෙනවා. எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு தனிப்பட்ட உறவு ඒකයි මගේ இருக்கிறது. ආර්ථිකවල ලොකු කඩායමක් ආර්ථිකවල ලොකු ආශිර්වාදයක් මට ලැබෙන්නේ. எனவே தான் என்னுடைய பொருளாதார ரீதியிலே வீழ்ச்சி இருந்தாலும் அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் මම கிடைக்கிறது. ඊයේ එක තැනකට ගියා. நான் நேற்று ஒரு இடத்துக்கு சென்றேன். ඒ තැනට යන්න කලින්ම උදේ පාන්දර මම යාක්ෂා කළා. அந்த இடத்துக்கு போக முன்பதாக காலையிலேயே நான் මම ஜெபித்தேன். උදේ යාක්ෂා කරන පුරුද්දක් තියෙනවා. நான் காலையில ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. මම කතා කරපු නිසා நான் பேசினபடி උන්වහන්සේ මට කිව්වා නුඹ යන තැනේ මම බිස්නස් එකක් උඹට දෙනවා කියලා. நான் பேசினபடினால அவர் எனக்கு சொன்னார், நீ போகும் இடத்திலே நான் ஒரு வியாபாரம் தருவேன். බිස්නස් එකේ මම වාඩි වෙලා ඉන්නේ. எந்த ஒரு வியாபாரத்திலும் நான் அமர்ந்திருப்பதில்லை. මගේ බිස්නස් එක නොවේ. என் வியாபாரம் அதுவல்ல. මම සල්ලි අම්බ කරන්නේ. நான் பணத்தை சம்பாதிக்க மாட்டேன். මගේ සල්ලි මට අම්බ කරයි. பணம் பணத்தை எனக்கு சம்பாதித்து கொடுக்கும். ආමේන්. ஆமென். ඒක තමයි ආශිර්වාදය. அதுதான் මම ஆசீர்வாதம். මාන්සි වෙන්නේ. நான் கஷ்டப்பட මම மாட்டேன், ඉල්ලුවේ නෑ. நான் கேட்கவும் இல்லை. නමුත් ඒ කට්ටියම මාගාව ළඟට ආවා. ஆனால் அவர்களே என் அருகிலே வந்தார்கள். මේකට එකම හේතුව அதுக்கு காரணம் ஒன்றுதான், උන්වහන්සේ සමග ඉන්න එක. அவரோடு இருப்பது. අත්තක් ගහ සමග නැත්තම් உப்பானது மரத்தோடு இணைக்கப்படாவிட்டால் ඒක තනියෙන් පළදරන්නේ නෑ. அது தானாய் கனி கொடுக்காது. ඔබත් දෙවියන් වහන්සේ අතර සම්බන්ධ අවශ්‍යයි. உங்களுக்கும் தேவனுக்கு இடையிலே ஒரு இணைப்பு தேவை. උන්වහන්සේ කතා කරන්න. அவரோடு பேசுங்கள், උන්වහන්සේට ගායනා කරන්න. அவருக்கு பாடுங்கள். උන්වහන්සේ ඒක කැමති. அதை அவர் விரும்புகிறார். උන්වහන්සේගේ වචනේ කියවන්න. அவருடைய வார்த்தையை வாசிங்கள், උන්වහන්සේ කතා කරයි. அவர் பேசுவார். උන්වහන්සේගේ දේවල් වලට කැමති. அவருடைய காரியங்களை விரும்புங்கள். මම දවල් යාක්ෂා කරනවා. நான் பகலிலே මම ஜெபிப்பேன், රාත්‍රී යාක්ෂා කරනවා. இரவும் நான் ஜெபிப்பேன். සමහරවිට මම එකමාරකට නැගිටිනවා. சில நேரங்களிலே 1:30 மணிக்கே எழுந்து விடுவேன். උදේ වෙනකන් යාක්ෂා කරනවා. காலை வரைக்கும் ஜெபிப்பேன். ඊට පස්සේ ආපහු නිදා ගන්නවා. அதன் பின்பு திரும்பவும் தூங்குவேன். මට අවශ්‍යයි මගේ ප්‍රධාන දේ උන්වහන්සේ සමග ඉන්න එක. எனக்கு தேவைப்படுவது முதல் நிமிடம் என்றால் அவரோடு අය இருப்பது. දේවමාලිගාව හිටියට அவள் தேவாலயத்தில் இருந்தாலும் උන්වහන්සේ සමග හිටියත් அவரோடு இருந்தால் ඒක තමයි සාරවත් ජීවිතය. அதுதான் செழிப்பான வாழ்க்கை. දෙමළෙන් කතාවක් තියෙනවා தமிழ். මලත් එක්ක තියෙන කොලත් සුවඳ දෙයි කියලා. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று. මලත් එක්ක ඔබ කොලයක් වෙන්න පුළුවන්. නමුත් ඔබ ගාව සුවඳ දෙයි. ஆனால் நீங்கள் ஒரு நாரா இருக்கலாம், ஒரு இலையா இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு வாசம் இருக்கும். මම ඔබට කියන කැමති ඔබ මලත් එක්ක ඉන්න. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பூவோடு இணைந்திருங்கள். එවිට ඔබ ගාව සුවඳ තියෙනවා. அப்பொழுது உங்களிடத்திலும் வாசம் උන්වහන්සේගේ இருக்கும். මහිම ඔබ තුල තියෙනවා. அவருடைய மகிமை உங்களுக்கு මම இருக்கும். නැවත කියන්නම්. நான் திரும்ப சொல்லுகிறேன், ඔබ මලත් එක්ක ඉන්න මාළු කඩේ ඉන්න එපා. நீங்கள் பூவோடு இருங்கள், மீன் கடையோடு இருக்க ඔබ வேண்டாம். මාළු කඩේ ඉඳලා ඔබ එළියට ආවත් நீங்கள் மீன் கடைக்கு சென்று வெளியே வந்தால் මාළු ගඳ තමයි එන්නේ. மீன் வாசனை මම தான் வரும். කියවනේ මාළු කඩේ බිස්නස් කරන්න එපා, මාළු කඩේ යන්න එපා කියලා. நான் சொல்லவில்லை வியாபாரத்தில் அந்த மீன் கடைக்கு போக வேண்டாம், வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று අනුගාදනේ சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ සමග නැහැ. இன்று அநேகர் தேவனோடு இல்லை. ඔවුන්ගේ ජීවිත ලෝකය அவருடைய வாழ்க்கையோ உலகம். කවදාත් සක්සස් වෙන්නේ නැහැ. ஒரு நாளும் ஜெயமாவா. ඇය චර්ච් එකේ හිටියා.
அவள் சர்ச்சில் இருந்தாள். නමුත් ඒස්වාස සමගිටියේ නෑ. ஆனால் இயேசுவோடு இருக்கவில்லை. ඔබ කුතු වෙලා ඉන්නේ අනිත් අයට පේන්න දෙන්න පුළුවන්. நீங்கள் கூனியாய் இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ඔබගේ තත්ත්වය කොයි මොනවාද කියලා මිනිස්සුන්ට දන්නේ නැතුව ඉන්න உங்கள் நிலைதான் என்று மனிதர்களுக்கு புரியாமல் පුළුවන්. இருக்கலாம். ඔබ මොන තත්ත්වේ මොන වාතාවරණ තිබුණත් වගේ උන්වහන්සේ ඔබව දැකලා උන්වහන්සේ අද කැඳවනවා. இன்று நீங்கள் எந்த நிலையிலே எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர் கண்டு உங்களை அழைக்கிறார். බයිබලයේ සඳහන් කරන 13 වචනේ வேதத்திலே 13ஆம் வசனம் கூறுகிறது, උන්වහන්සේ පුද්ගලිකව කතා කළා. அவர் தனிப்பட்ட ரீதியிலே கூப்பிட்டார். පුද්ගලික කතාව අවශ්‍යයි. தனிப்பட்ட அழைப்பு கதை அவசியம். මම තනියේ යාක්ෂාවත් උන්වහන්සේ කතා කරයි. நான் தனிமையாய் ஜெபித்தால் அவர் பேசுவார். උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அவர் என்ன ඔයා சொல்றார்? දැන් නිදහස් වුණා කියලා. இப்பொழுது நீ விடுதலையானாய் என்று. ඔව් නිදහස් වුණා කියවා. நீ விடுதலையானாய். නමුත් 13 වචනේ ஆனால் 13ஆம் வசனம், ඇය මත අත දැබුවා. அவள் மேல் கையை வைத்தார். අද උන්වහන්සේ ඔබව කැඳවන්න යනවා. இன்று அவர் உங்களை அழைக்கப் போகிறார். ඔබ මත අත තබන්න යනවා. உங்கள் மேல் கரத்தை வைக்க දෙවියන් වහන්සේ ඇයට අත දැබුවා. தேவன் அவள் மேல் கையை දෙවියන් வைத்தார். වහන්සේ ඔබව දකිනවා. தேவன் உங்களை காண்கிறார். දෙවියන් වහන්සේ අද මෙතන කැඳවන්න යනවා. இன்று தேவன் உங்களை அழைக்கப் ඊට පස්සේ போகிறார். අත තියන්න යනවා. அதன் பின்பு கையை ඔබ வைக்க සනිප போகிறார். වුණාම நீங்கள் சுகமானது. බයිබලයේ සඳහන් කරලා තිනවා வேதம் சொல்லுகிறது 13 වචනය 13ஆம் வசனம், එකෙනීම ඇය කෙලින් වී දෙවියන් වහන්සේට දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළා. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். වුණාම நீங்கள் சுகமானதும் ඒ මොහොතම ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරන්න ඕනේ. அப்பொழுதே வந்து நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். ඔබ සනිප ලැබුණාම உங்களுக்கு சுகம் கிடைத்ததும் මට සනිපයි කියලා යන්න එපා. எனக்கு சுகமாகிவிட்டேன் என்று போக வேண்டாம். ආගා දුර යන වෙලාව ආපහු මේම වෙයි. கொஞ்ச தூரம் பாதி போனது திரும்ப இப்படி ඔබ ஆகிவிடுவீர்கள். වේදිකාවට ඇවිල්ලා මාව යේසුස් සුව කළා කියලා කියන්න. நீங்கள் மேடைக்கு வாருங்கள், வந்து என்னை இயேசு சுகமாக்கினார் என்று එවිට சொல்லுங்கள். ඔබ සදාටම සුවයි. அப்பொழுது நித்திய சுகம் එවිට ඔබ கிடைக்கும். සදාටම සුවයි. அப்பொழுது நித்திய சுகம் ඔබ உண்டாகும். සුවය ලබා ගත්තත් ඔබ ඉදිරියට ඇවිල්ලා සාක්ෂි දාන්න. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டால் முன்னாலே வந்து சாட்சி கூறுங்கள். මම ඔබ අද තීරණයක් ගන්න. இன்று நீங்கள் தீர்மானம் ஒன்றை எடுங்கள். මට පාස්ටර් අද දින මොහොතේ எனக்கு பாஸ்டர் கையை යේසුස් වහන්සේ සුව කෙරුවම இயேசு මම சுகப்படுத்தினதும் වේදිකාවට යනවා. நான் மேடைக்கு வருவேன். මම උන්වහන්සේට ප්‍රශංසා කරනවා. நான் அவரை மகிமைப்படுத்துவேன். සමහර අයට ஒரு අද சிலருக்கு දෙවියන් වහන්සේ අත ගසනවා. இன்று தேவன் தொடப் போகிறார். නමුත් ඒක ඇඟේ ලෙඩක් නොවේ. ஆனால் அது சரீரத்தில் ඒක வியாதி ආර්ථික அல்ல. ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. அது பொருளாதார பிரச்சனையா අර இருக்கலாம். මම කිව්වා යකඩ බිස්නස් එක. நான் சொன்னேன் அந்த இரும்பு එයා பிசினஸ் මැරෙන්න හිටියේ. அவள் மறிக்க இருந்தா. මම කිව්වා நான் சொன்னேன், ඔයා යන්න. நீங்கள் போங்க, වත් එක්ක කෙනෙක් සම්බන්ධ වෙයි. உங்களோடு ஒருவர் இணைவார் என்று. දෙවියන් වහන්සේ ඒව සම්බන්ධ කළා. தேவன் அவரோடு இணைக்க பண்ணினார். දේව සභාවට විශාල මුදලක් இன்று ඇදෙනවා. தேவ சபைக்கு பெருந்தொகையான பணத்தை கொடுக்கிறார். මාස්පත ඇයට ලොකු ආශිර්වාදයක්. மாதம் தோறும் பெரிய ஆசீர்வாதம். ඉතින් සමහර වෙලාවට ඔබට දැන් ඒක පේන්නේ නැහැ. ஒரு சில நேரங்களிலே இப்பொழுது உங்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம். ලබන සතිය ඔබ මෙතෙන්ට ඇවිල්ලා සාක්ෂි දාගන්න. வருகிற கிழமை இந்த இடத்துக்கு வாருங்கள், ලබන சாட்சி සතිය ඇවිල්ලා கூறுங்கள். සාක්ෂි දාගන්න. வருகிற கிழமை சாட்சி ව්‍යාපාරයක් கூறுங்கள். නැතිවට උන්වහන්සේ ව්‍යාපාරයක් දෙයි. வியாபாரம் இல்லாதவருக்கு தேவன் රැකියාව வியாபாரம் නැතිවට கொடுப்பார். රැකියාවක් දෙයි. தொழில் இல்லாதவருக்கு தொழில் ඔබ கொடுப்பார். ඇවිල්ලා මේ සාක්ෂිය දාගන්න. நீங்கள் வாருங்கள், சாட்சி ඒක கூறுங்கள். ඔබගේ ජීවිත ලොකු වෙනසක්. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய දේව නාමයේ மாற்றம் මහිමයට உண்டாகும். පත් කරන්න. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். සෑමදා නැගිට සිටමු. நாம் அனைவரும் எழுந்திருப்போம். ශාන්තලබාගයයා. ඔබගේ රෝගය උන්වහන්සේ සුව කරනවා. உங்கள் வியாதியை அவர் சுகமாக்குவார். සුවේ වෙලාව මේක. சுகத்தின் நேரம் இது. යේසුස් ඔබව කැඳවනවා. இயேசு உங்களை அழைக்கிறார். ඔබ විශ්වාස කරනවද? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? දැන් ඔබ සනිපුයි කියලා. இப்பொழுது நீங்கள் சுகமாவீர்கள் என்று. අද ආස්කම් සිදු වෙනවා. இன்று අற்புதங்கள் நடக்கப் போகிறது. පුදුම ආස්කම් සිදු වෙනවා. புதுமையான අற்புதங்கள் ඒක நடக்கும். ඔබගේ ආස්කමේ වෙලාවයි. இது உங்கள் அற்புதத்தின் ඒක நேரம். ඔබගේ ආස්කමේ වෙලාවයි. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். හලෙලූයා. ஹalleluya. ලබන සිකුරාදා විශාල ඇය මෙතෙන්ට එයි කියලා මම විශ්වාස කරනවා. வருகிற வெள்ளிக்கிழமை பெருந்தொகையான ஜனங்கள் வருவார்கள் එන என்று මොහොත நம்புகிறேன். උන්ගේ ආස්කම් අපිට එළියට පේනවා. புதினவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய அற்புதம் எங்களுக்கு வெளியரங்கமாய் தெரியும். මෙතනත් පේනවා. இன்று இங்கும் தெரிய போகிறது. වෙනස් ඔබ සුව කරනවා. தேவன் உங்களை சுகமாக்க போகிறார். යේසුස් මේ දේව මාලිගාවේ ඉන්නවා. இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்தில் இருக்கிறார். මගේ පුතා මගේ දියණිය කියලා කියනවා. என் மகளே, என் மகனே என்று ඔබ சொல்லுகிறார். විශේෂ කෙනෙක්. நீங்கள் ஒரு விசேஷித்தவர்கள். ඔබ සනිප වෙන්න යනවා. நீங்கள் சுகமாக போகிறீர்கள். යේසු அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார்.
වනා යේසුස් කැඳවනා ආශාවෙන් ඔබව ශ්‍රියාදිගු කොට යේසුස් කැඳවනා ආශාවෙන් ඔබව ශ්‍රියාදිගු කොට යේසුස් කැඳවනා දුකින් ඔබ ඉන්නා වෙලේ සැනසීම හිමිගෙන දෙන්නේ දුකින් ඔබ ඉන්නා වෙලේ සැනසීම හිමිගෙන දෙන්නේ යේසුස් හිමි වෙත ඔබ එන්නේ නම් මාද නින්නැති ප්‍රීතිය යේසුස් හිමි වෙත ඔබ එන්නේ නම් මාද නින්නැති ප්‍රීතිය හිමිගෙන දෙන්නේ යේසුස් කැඳවනා යේසුස් කැඳවනා යේසුස් කැඳවනා යේසුස් කැඳවනා ආශාවෙන් ඔබ සියාදිගු යේසුස් කැඳවනා ආශාවෙන් ඔබ සියාදිගු යේසුස් කැඳවනා රෝගීව දුක් වී ඉන්නේ අසරණ වී ඔබ ඉන්නේ රෝගීව දුක් වී ඉන්නේ අසරණ වී ඔබ ඉන්නේ කවුරුණත් ඔබ වේදයක් නොමැතිව කරුණාව ප්‍රේමය කිතු හිමින්නේ කවුරුණත් ඔබ වේදයක් නොමැතිව කරුණාව ප්‍රේමය කිතු හිමින්නේ සකල ව්‍යාධියයුම් ගුණමාක වල්ලවලා සකල ව්‍යාධියයුම් ගුණමාක வல்லவரா யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபைய அன்பை அளித்திடவே யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபைய அன்பை அளித்திடவே அழுத்தீங்க ඔබ விசுவாச කරන උන්වහන්සේ අද සුව කරනවා. පුදායි වන්ද நீங்கள் විශ්වාසිங்கள் அவங்களை சுகமாக்குவார். මෙතන අලුතෙන් ආපය ඔබ රෝගයෙන් පමණක් නොවේ වෙලා තියෙන යම් කිසි ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තියෙනවා. ඔබගේ ජීවිතයේ ආර්ථික ප්‍රශ්න, ඔබගේ ජීවිතයේ අනාගතයේ ප්‍රශ්න, මේ හැම දෙයක්ම ඉවත් වේ. உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை பத்தி பிரச்சனை, உங்க வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை எல்லாம் நீக்கும். அசுத்த வல்லமை உங்க உடலை விட்டு நீக்கும். අසුද්ධ බලවේ ඔබගේ ශරීරය වාත්වේ යේසුස්ගේ නාමයෙන් යේසුස්ගේ නාමයෙන් උන්වහන්සේ ඔබට ඔබගේ මොනවාද අවශ්‍ය කියලා ඔබ ඇස්වසා කියන இயேசுனி මට මේක අවශ්‍ය කියලා இயேசு உங்களை பார்த்து கேட்க உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். வியாதிகள் நீங்க போகிறது, அற்புதம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூனியத்தின் கட்டுகளும் அந்த காலத்தின் வல்லமைகள் நீங்க போக நன்றி. அசுத்த ஆவிகள், கெட்ட ஆவிகள், பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போ. යක්ෂ අසුද්ධ බලවේගම අනකරන යේසුස්ගේ නාමයෙන් මේ මොහොතේ ඉවත් වෙන්න. කිසිම ඌණියමට අයිතියක් නැහැ. මන්ත්‍ර ගුරුකම් බලවේගයට අයිතියක් නැහැ. යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙන්න අවශ්‍යයි. සෑම රෝගයක්ම ඉවත් වෙන්න ඕනේ. අද ඔබ මේ සෑම රෝගිය ඔබ ඉවත් කළමනවා. ඔබ සුව කළමනවා. ඔබ ස්පර්ශ කරන සෑම ලෙඩ රෝගයක් ඉවත් වෙන්න ඕනේ. යේසුස්ගේ නාමයෙන් අද නිදහස් වෙන්න අවශ්‍යයි.
අද නිදහස් වෙන්න අවශ්‍යයි. අන්තකර බලවේග, යක්ෂ ආත්මවල, අඳුරු බලවේග යේසුස්ගේ නාමයෙන්, යේසුස්ගේ නාමයෙන් මම දකිනවා දෙවියන් වහන්සේගේ බලය මේ ස්ථානයේ නා. මට සතුටුයි. தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்குது. தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்துல இருக்குது. தேவனுடைய வல்லமை அற்புதத்தை கரம் இந்த இடத்துல இருக்குது. தேவன் வாசிக்க புதுமை பாலே மேஸ்தானே யக்ஷாண்ட அவிசனவா அப்படியே விடுங்க, கொஞ்சம் விடுங்க, கொஞ்ச நேரம் விடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிசாசின் வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள் நீங்க போகிறது. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை, சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. யக்ஷ බලවේග රයිතින ඔබ ඇස්වස අයිල්ලන ඔබගේ එදේ ඔබ අනිත්‍ය බලන කිසි දෙයක්වත් නැහැ. උන්වහන්සේ සුව කරනවා. යක්ෂ බලවේගය යේසුස්ගේ නාමයෙන්, යේසුස් නාමයෙන් ඉවත් බලය උන්‍යම් මන්ත්‍රය බලවේග වල ඉවත් කරන්න ඕනේ. දැන් මේ සුවේ ලබා ගන්න අවශ්‍යයි. මෑට නිරෝධී භාවය දෙන්න යේසුස්ගේ නාමයෙන්. ස්වාමීනි මා යාඥා කරනවා ඔබගේ බලය නිසා, ඔබ මේ ස්ථානයේ ඉන්න නිසා සුදී මෑව සුව කරන්න මට වඩා ඔබ කැමති නිසා සුදී මෑ සුවයින්ක ඔබ කැමති වෙනවා. ඔබ මේ බලය මේ ස්ථානයේ මට දීලා තියෙනවා. ඔය ඒ ආධිපත්‍ය මට දීලා තියෙනවා. රෝගීන් මත අත තබන මොහොතේ ඔබ සුව කරයි. මා විශ්වාස කරනවා ඔබට සුද්ධිවන්ත වෙනවා. ඔබ මේ මොහොතේ නිරෝධී භාවය දෙන්නා. ඒ වගේ ආර්ථික ප්‍රශ්න, පෞල් ජීවිත ප්‍රශ්නේ, ඉඩම් නැති ප්‍රශ්න, ගෙවල් නැති ප්‍රශ්න, මේ හැම ප්‍රශ්නක්ම ඉවත් වෙන්න. යක්ෂ ක්‍රියාව, අඳුරු බලවේග, අන්තකර ආත්මය මේ ස්ථානයේ අද ඉවත් වෙන්න නිසා සුති. ඔබ අද සුවය, නිදාස, ආශ්චර්යමත් ආශිර්වාදය ඔබ දෙන්න යන නිසා සුති. යේසුස්ගේ නාමයෙන් අද ඔබ නිදාස් කරන නිසා සුති. හalleluya. රිබා ශක්කරා බාගාදාලාරියා. හalleluya. Oh Shandala Baria. Hallelujah. Abashakara Baradalaria. යේසුස්ගේ නාමයෙන් එක සාක්ෂියක් ඇව්වම ඔබගේ ඇදහිල්ල වර්ධන වෙනවා. ආමෙන්. දෙවෙනි සාස්කමක් කළා. යක්ෂ බලවේගය මේ මොහොතේ ඉවත් වුණා. අද ඌනියම් මන්ත්‍ර බලවේගය ඉවත් වේ. යේසුස්ගේ නාමයෙන්. මොනවද උනේ යට? මෙයා කුවෙට් දේශයේ ඉඳලා තමයි ඇවිල්ලා තියෙන්නේ. දැන් එඩේර මුල්ලේ පදිංචි වෙලා ඉන්නේ. ඇයගේ දකුණු කකුල ඇයට දනිස්සෙන් නවන්න බැරිව තිබිලා තියෙනවා. ඒත් මේ ස්ථානේ දැන් යාචා කරද්දී යම්කිසි බලවේගයක් ඇයගෙන් ඉවත් වෙලා දැන් දනගාලා යාචා කරන්න පුළුවන් තරමට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරලා තියෙනවා. දේව නාමයමයි මේක. ඔබ සමාව ඇස්වාල හිටියේ. අපි යාචා කරන වෙලාව මෙයා බිම වැටිලා රෝල් වුණා. දෙවියන් වහන්සේ අයව සුව කළා. ආමෙන්. එනිසා ඔයා මෙතන වේදිකාවට ඇවිල්ලා සාක්ෂි දාන්න නිසා ඒ රෝගය ඔබට නැවතෙන්න යේසුස්ගේ නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. සුද්ධාත්ම මාංශයේ බලයක් ඔබ ගැඟට ඉටගන්න බැරුව ඔබ තල්ලු වෙයි. yes දේව බලයක ඒක දෙවියන් වහන්සේගේ බලය. ආමෙන්. ඔබ විශ්වාස කරන ඔබ සනිපේ කියලා. ආමෙන්. මම අත තිබ්බේ නැහැ. නමුත් දෙවියන් සුව කළා. ආමෙන්. හැම කෙනාම නැගිටලා ඉන්න. උන්වහන්සේ ප්‍රශංසා කරමු. இயேசுஸ்கே நாமம். அன்பின் நல்ல இயேசுவே உங்களை சுகமாக்குவீராக. ஆவியானவரின் கையில் ஒன்றுமில்லை. நான் அல்ல, நீரே என் மூலம் செயல்படும். என் மூலம் நீர் செயல்படும். என்னை ஒரு பாத்திரமாய் மட்டும் வையும். எனக்கு நீ உதவி செய்யாது, எனக்கு உதவி செய்யாது, என்னை பயன்படுத்தாது. நீரே பயன்படும். நீரே இந்த இடத்தில் கிரிகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர். உரபாஷிக்கிரியா. Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் நாமத்தில் நீ சுகமடை. அசுத்தாவி, அசுத்தாவியே, இது கடைசி நாள். அவுட், அவுட். மந்தத்தின் வல்லமை, பிசாசின் ஆவிகள் வெளியே போ. அசுத்தாவியே வெளியே போ.
விடுதலை பெற்றுக்கொள். அசுத்தாவே காதிலே சத்தம் வைக்காம இயேசுவின் நாமத்தால் வெளியே ஆமென். பரிசுத்தாவியே இப்பொழுது நிரப்பும். நீங்க சுகம். அம்மா அம்மா நீங்க சுகம். என்னதோ போன மாதிரி முடியும். நடங்க நடங்க நடங்க, வேகமா நடங்க, வேகமா நடங்க, வேகமா நடங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நடப்பாயாக. என் ஆண்டவனை சுகமாக்குவார். தேவனுடைய வல்லமை, பிசாசின் வல்லமைகள், யக்ஷ பலவேக இயேசுவின் நாமத்தில் இவாத்வ பல. ஆண்டவரை சுகமாக்கார். என் கண்ணை பாருங்க, என் கண்ணை பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல் வருது. ஆவியான உங்களுடைய அபிஷேகத்தை கொடு. ஓ, இது நடக்குது. எஸ், ஆமென், ஆமென். கம் ஆன், இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் வெளியே போ. சுகத்தை பெற்றுக்கொள். வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியும் நீங்குவதாக. சுகம் வரட்டும். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள். வாழ்க்கையில மாற்றம் வரட்டும். வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பீங்க. அந்த காத்து வல்லமை நீங்கட்டும். இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள். யக்ஷ பலவேக, ඌණිය මන්ත්‍ර බලවේග, කොඩිවින මන්ත්‍ර බලවේග තොඩකි සාහිත්‍යයක් නැහැ. මේ ජීවිත වේදනාවට පත් කරන, මේ ජීවිතේ තනිකම ඇති කරන, මේ ජීවිතේ පාවෙන්න දබන යක්ෂ के नाम है, यीशु के नाम है. දැන් ඔබ නිදහස් වෙන්න. සුබ ආශිර්වාදය ලබා ගන්න. යේසුவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ඔබ සුව වෙන්න. දැන් නිදහස් වෙන්න. ஆமென். அற்புதம் நடக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கொடுப்பீங்க. சுகம் உண்டாகட்டும். ஆமென். අද මේ ජීවිතයේ ඔබගේ ආශිර්වාදය, ඔබගේ සාර්ථකත්වය ලැබේවා. අද නිදහස යේසුස්ගේ නාමයෙන් ඔබ සුව වෙන්න. අද සිට ඔබ ඉදිරියට යන්න. ඔබේ ගමන සාර්ථක වෙයි. ඔබ කරන දේවල් සාර්ථක වෙයි. එක්තැන් වෙලා ඉන්නා වූ ජීවිත වෙනස් වෙයි. ආර්ථික කඩායමක් සිදු වෙයි. උසස් වීමක් ලැබෙයි. යේසුவின் நாமத்தில் வியாதிகள் மறையட்டும். அந்தகாரத்தின் வல்லமை நீங்கட்டும். பிசாசின் வல்லமை நீங்கட்டும். சுகம் வரட்டும். இப்பொழுதே விடுதலை வருவதாக. இந்த மகனை சுகமாக்கும். வியாதிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்தகாரத்தின் வல்லமை, பிசாசின் ஆவி இந்த உடலை விட்டு வெளியே போ. உனக்கு ஆசீர்வாதம் வரட்டும். சுகத்தினால் நிரப்பும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க. இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஆண்டு கொடுக்க போயிட்டான். சாட்சியாய் சொல்லுங்கள். உங்க உடல்ல ஒரு பெரிய பாரம் நீங்கி மகிழ்ச்சி வந்தது. நம்பிக்கை இல்லாத உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. கிட்டத்தட்ட 7 வருஷம் உங்க வாழ்க்கை ஒரே நிலை.
உங்களை நிக்க முடியாம அந்த வல்லமை உங்களை தொடும். எஸ், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. அந்த காலத்தின் வல்லமை நீங்கட்டும், விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இந்த மகனுடைய வாழ்க்கையிலே மாற்றம், எல்லா அசுத்தவால வெளியே போ. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். உங்களை கரம் பகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய வல்லமை यीशुस के नामத்தில், यीशुस के नाम में यक्ष बालवेग अंधकार आत्मा यीशुस के नाम में वाचा ඌණියමක් වාට ඌණියමක් ඔළුවේ කැක්කුම පපුව තද කිරීම කෑටව බය වෙනවා. වා සාමාන්‍ය නෙවෙයි, අවුරුද්දක් අවුරුද්දක් නෙවෙයි, අර ස්ත්‍රී වගේ අවුරුදු ගණනාවක් ඔයා ලෙඩෙන් ඉන්නේ. යේසුස් ගේ නාමයෙන් දැන් ඔබ සුව වෙනවා. නිදාස් යේසුස් ගේ නාමයෙන් නිදාස් වෙනවා. වා වේදනා සහිතව වෙලා ඉන්න ඔබ දෙවනාසේ නිදාස් කරන ඔබගේ සුවය ආරක්ෂා කරන මේකෙන් ප්‍රශ්නෙන් විසඳුම. ඒ ස්ත්‍රී කොහමද ප්‍රශ්නෙන් ආවද? අද ඔබ දේව මාලයට ප්‍රශ්නෙන් වෙලිනේ. නම්බර 3 මාස ඔබ ආශිර්වාද කරනවා. விசாசினாவே பொல்லாதாவே இந்த உடல்ல இருக்காய். நான் முதல்ல சொன்னேன், இந்த உடல்ல பொல்லாதாவே யக்ஷ ஆத்மிய தீனா அசுத்தாத்மிய மே சகத்துல பல அசுத்தாவிய வெளியே போ. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் ආමෙන් ආමෙන්. මෙතන මොනවද සිදුනේ? පාස්ටර් මේ දුවගේ අලුතෙන් ඇවිල්ලා ඉන්නවා. මෙයාගේ නම ඇවිල්ලා මෙතුසි මෝදරේ ඉඳලා ඇවිත් ඉන්නේ. අවුරුදු 2ක් පාස්ටර් මෙයාට ප්‍රෙෂර් එක වැඩි නිසා කිසි දෙයක් බලන්න බෑ, කඳුළු වෙනවා. දැන් මෙතනට ඇවිල්ලා පාස්ටර් යාඥා කරන මොහොතේදී යම් වෙනසක් දැනලා තිබෙනවා. දැන් මේ ප්‍රෙෂර් එකේ ඇඟීමක් නැහැ. දැන් කිසි දෙයක් බලුවතට දැන් කඳුළු වෙන්නේ නැහැ. ආමෙන්. මෙතනට එනකොට කිසි දෙයක් බලන්න බෑ, කඳුළු තමයි. දැන් පාස්ටර් යාඥා කරලා ඉවරුනම යම් වෙනසක් දැනුණා. දැන් කඳුළුත් එන්නේ නැහැ පාස්ටර්. උන්වහන්සේ සුව කරන දෙවියන් වහන්සේ. අද ඔයා මෙතන ඇවිල්ලා සාක්ෂි දරන නිසා උන්වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනවා. ඔබගේ ජීවිත ලොකු වෙනසක් සිදු වෙයි. ඒ ආශිර්වාදය අද සිට ඔයාගේ ජීවිතේ පල්ලයට යන්නේ නැතුව ඔයාගේ ජීවිත අද සිට ඔබ ඉදිරියට යයි. ඔබගේ ජීවිත ලොකු වෙනස ඔබ දකේ. ඔබගේ ජීවිතේ නිතර බයක් තියෙනවා. ඒ බයද දෙවියන් වහන්සේ ඉවත් කරනවා. යේසුස්ගේ නාමයෙන්. ආමෙන්. පාස්ටර් මේ සහෝදරයා මට්ටක්කුලේ ඉඳලා ඇවිල්ලා තියෙන්නේ අද දවසේ මේ සභාවට එන්නට ප්‍රථම අවුරුදු 10ක් විශ්වාස කරපු කෙනෙක්. මේ සහෝදරයා නුඹ ෆේලියර්, නුඹට හරි වෙන්නේ නැහැ කියලා මෙයාව එපා කරලා තියෙනවා. ඒ දුකෙන් ඒ වේදනාවෙන් තමයි අද මේ දේවස්ථානට ඇවිල්ලා තියෙන්නේ මේ මොහොතේ. ඒ පාස්ටර්ගේ වචනයෙන් එයා ආය නැගිටින්න, කෙලින් වෙන්නට ශක්තියක්, බලයක් ලැබිලා තියෙනවා. ඒ වගේම ජීවත් වෙන්නට ආශාවක් ඇති වෙලා තියෙනවා. நீங்க தமிழ் நீங்க வந்திருக்கேன்னு சில காரியம் உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களுக்கு சில காரியம் சொன்னேன், நிறைய காரியம் சொன்னேன். சொன்னீங்க, ஒரே இடத்துல நான் நிக்கிறேன். செவனி அதெல்லாம் உண்மையா? உண்மை. செவனியர்ஸ் எல்லாம் சொன்னேன். ஆமா, கடவுள் உங்க வாழ்க்கையை மாற்றப்போவார். நிமிரவே முடியாத உங்களை நிமிர வைப்பார். මට දෙවියන් වහන්සේ කතා කළා මා තුලින් අවුරුදු 7ක් මේ ප්‍රශ්නක් තියෙන කියලා. නමුත් දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම ආශ්‍රය. நீங்க மேடைக்கு வந்தபடியாலே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஒரு மனிதன் மூலம் ஒரு ஏமாற்றம் வந்தது. ஆனால் கர்த்தர் இன்னொருவர் மூலம் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். அது அதைவிட மிக வல்லமையாய் மிக மகிமையானதாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் ஆமென். எஸ். அம்மா கீழே இருந்து சொல்லுங்க. பாஸ்டர், அம்மாவுடைய பேர் வந்து மணிக்கே, மாளிகாவத்தையில இருந்து வந்திருக்காங்க. மாளிகாவத்தை பகுதியில இருந்து 2 வருடமா அவங்களுக்கு முழங்கால் சரியான மாதிரி வழியில ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க.
இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ப்ரே பண்ண நேரத்துல அந்த முழங்காலோட வலி முற்றுமா இல்லைன்னு சாட்சி சொல்றாங்க. தேவனுடைய ஆமென். புதிதாய் வந்த சகோதரே, தாயாரை தொட்டுக்கார். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்க இன்னைக்கு வெற்றியோடு போவீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கார். பலருக்கு அதை பற்றி சாட்சியாய் சொல்லுங்கள். கடவுளை மகிமையை சாட்சியாய் சொல்லுங்கள். வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சுகத்தை பெற்றுக்கொள்கள். இனி வியாதி இருக்காது. किसी में रोग या तिबेन उन्मास के सुवे यीशुस के नाम में वो बला पागन दिव्यनास के नाम में मायमड़ पत्कन पिनिस उन्मास वो सुवकाय यीशुविन நாமத்தில் வியாதிகள் சுகமாக ஆண்டு அற்புதம் செய்வார். உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வியாதியை நீங்கி போ, சுகம் உண்டாவதாக. தேவனுடைய வல்லமை. எஸ், அது பத்தி என்ன தூங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்குவதாக. அவருடைய வல்லமை வரும். எஸ், வியாதிகள் நீங்கி சுகம் பெற நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். பிசாசின் ஆவி வெளியே போ, சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுஸ் के नाम में वा विश्वास करने देंगे और सानिप வைக்கல. இயேசுஸ் வாஸ் ඔබ සුව කරනවා. ඔබගේ රෝගය දැන් ඉවත් වෙනවා. ඔබ සාක්ෂි කියන තරමට දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. දැන් ඔබ සුව වෙන්න. இயேசுஸ் के नाम में இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும். நீங்க சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டு அற்புதம் செய்வார். இயேசு உன்னை குணமாக்குறார். நீ இனிமேல் வியாதியாய் வாழ்வதில்லை. உன்னுடைய வியாதி பொழுது சுகமாகி உன் பலவீனம் நீங்க சுகம் பெறாய். यीशुस के नाम में दिव्यन मास के एक आस का मान, दिव्यन मास के एक आस का मान, हाँ, एक नतु में दिव्यन मास सुवक्राय. यीशुस के नाम में यीशुए लपागन. आमेन. यीशुस के नाम में रोगी वात्री उब सुवेन निदासवेन. यीशुस के नाम में आमेन. பொழுது வியாதிகள் சுகமாகட்டும். பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டா இயேசு உன்னை சுகமாக்கார். நான் காண்கிறேன் தேவனுடைய தூதர்கள் இறங்கி இருப்பதையும் வெண்வஸ்திரம் தரித்தவர் உன்னை தொடுகிறார். உன் வியாதிகள், மறைக்கப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்த வியாதிகள் நீங்கி போகும். உன்னுடைய பலவீனம், அது உனக்கு ஒரு பலவீனம் உண்டு, அதை கர்த்தர் சுகமாக்கார். அது பலவீனம், அதில் நீ வெக்கப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உன்னை சுகமாக்கா இன்றைக்கு. எஸ், இயேசுவின் நாமத்தில் நீ சுகத்தை பெற்றுக்கொள். வியாதி நீங்குது. இயேசு உன்னை குணமாக்கார். இதே நிமிஷம் சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் நீ சுகம் அடைவாயாக. நீ சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் சுகமாய் மாறுவாயாக. அசுத்த வல்லமை வெளியே போ. அசுத்தாவி இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவி வெளியே போ. அசுத்தாவிய வெளியே போ. ஆண்டவரை சுகமாக்கிட்டார். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறைந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இதே நிமிஷம் ஆண்டுடைய வல்லமையின் கரம் சுகம் உண்டாவதாக. பலவீனம் நீங்க சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கி பூரண சுகம். நீங்க கடவுளுக்கு சாட்சி சொல்ல தீர்மானுங்க. உங்க வியாதி நீங்குது. ஒரு வல்லமையான ஒருவர் இந்த இடத்தில் இருப்பதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அம்மா கர்த்தர் உன்னை சுகமாக்கார். உன்னுடைய வியாதி நீங்க போகுது. ஆண்டுக்கு சாட்சி சொல்ல தீர்மானு. இயேசுவின் நாமத்தில் ஐயா கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகமாக்கார். இன்றைக்கு இயேசு உங்களை சுகமாக்கார். வெள்ளை வஸ்திரம் தரித்தவர் உங்களை சுகமாக்கார். பெற்றுக்கொள். இயேசுஸ் के नाम में यक्ष बलवेग बलवेग இயேசுஸ் के नाम में निवात्व फला. இயேசுஸ் के नाम में ऊनियम यक्ष बलवेग फला. यीशु सुबह सुवकना देव बाल्या के नाम. आमेन. आसानी पाए. यीशु के नाम में पिया वो सुवकन निसासुते उबगे बाले नो बस सुवकन निसासुते देव बाले हमें मोते पैमिनेवा
වා සුව වෙනවා. ඔබ සුව වෙනවා. ඔබ සුව වෙනවා. නැවත උස්සන්න. පියාව උස්සන්න. යේසුස්ගේ නාමයෙන් අද ඔයා සනිප වෙනවා. අද දෙවියන්වහන්සේගේ බලය ඔයාගේ ඇඟට එනවා. බලන්න. දේව බලය මම දකින මෙතන දේව දූතයන් දෙන්නේ ඔයා ළඟ ඉන්න එක. යේසුස් වහන්සේ සුදු වස්ත්‍රය පැළඳගෙන මේ ස්ථාන ඔබ ස්පර්ශ කරනවා. බලයක් එනවා බලන්න. දේව බලය සුද්ධාත්මස්ගේ ආලේපය ඔබ නිදාස් කරනවා. Yes. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். வியாதி நீங்கும். வியாதி நீங்கும். சாட்சி சொல்வேன்னு தீர்மானிங்க. உங்க வியாதி இப்ப ஆண்டு எடுப்பா. எடுத்து போடுவா. சுகம் வியாதி நீங்கி விடுதலை பெற. இயேசு உங்களை சுகமாக்கா. இயேசுடைய வஸ்திரம் உங்களை தொடுது. यीशु के नाम में वह साक्षी दगाई. यीशु के नाम में यक्ष बालवेग इवात्व फल्या. यक्ष बालवेग इवात्व फल्या. यीशु के नाम में सैम यक्ष बालवेग अंधुर आत्मा इवात्व फल्या. सोवेन यीशु के नाम में सोवेन होगे इवात्वना व्याधि நீங்கும். உங்கள் பலவீனங்கள் எல்லா அடைப்புகளும் அந்த காத்தின் வல்லமை நீங்கும். சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். என் ஆண்டவராய் இயேசுவே நீ சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் உன் பலவீனம் நீங்கும். என் இயேசு சுகப்படுத்துகிறார். சுகத்தை பெற்றுக்கொள். வியாதிகள் நீங்கி ஆண்டவருடைய கரம் உன்னை தொடட்டும். தேவனுடைய வல்லமை பல காலமாக அந்த நோய் நீங்க போகுது. நான் சாட்சி சொல்ல தீர்மானேன். சுகம். கீர்த்திகா இவங்க மாளிகாவத்தையில இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து கடந்த 3 கிழமையா ஒரு சின்ன விபத்தின் மூலமாக இவங்களோட கையில இருக்கிற விரல்களை மடிக்க முடியாத நிலைமையில இருந்திருக்காங்க. அப்படியா? பாஸ்டர் செபிச்சதன் மூலமாக இந்த இடத்துல தன்னுடைய விரல்களை மடிக்க முடியும் என தேவனுடைய நாமத்தின் மகிமையை சாட்சியை கொடுக்கிறார். ஆமென் ஆமென். நக்காஸ் நல்லா மடிச்சு காட்டு. ஆமென். मैं ඇඟිලි නවන්න බැරුව ඇක්සිඩන්ට් වෙලා ඇවිල්ලා හිටියා. නමුත් දෙවියන් වහන්සේ දැන් සුව කළා. இயேசுஸ்கே நாமமே. நீ சாட்சி சொன்ன நிமித்தம் கர்த்தர் உன்னை சுகமாக்குவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில எதிர்காலம் இல்லை, முன்னோக்கம் இல்லை, முன்னால் செல்ல முடியாது என்று நினைக்க உன்னை கர்த்தர் உன் குடும்பத்திலே முன்னுக்கு அழைத்து செல்வார். ஆமென். பாஸ்டர் இவருடைய பேர் தமிழ் செல்வன். இவர் பல வருஷமா இஸ்ரேல் போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறார். பாரம் கொடுத்திருக்கார். எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆமா, போன கிழமை வந்தீங்க. ஆமா பாஸ்டர். அப்ப இந்த சர்ச்சை அவர் கேள்விப்பட்டு போன கிழமை வந்திருக்கிறார் நம்பிக்கையோட. போன கிழமை வந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனா விடாமுயற்சியா இன்றைக்கு வார நேரத்திலே இவருக்கு ஒரு கால் வந்திருக்கிறது. பல வருடமா இவர் எதிர்பார்த்த இந்த இஸ்ரேல் பயணம் இப்ப சரி வர போகுதுன்னு சொல்லி. ஆமென். ஹalleluya. தமிழ் செல்வன் අපේ චර්ච් එකට තව කෙනෙක් ආවා. මෙන්න තමයි රටම යන්න බැරුව. එයාට කිසිම අවස්ථාවක් නැහැ. එයා try කළා ඔක්කොම fail. නමුත් මේ චර්ච් එකට එක්කෙනෙක් අනගලා තියෙනවා. ඒගොල්ලෝ අනිත් අයියා එනවා, අයියාගේ පවුල එනවා, ෆැමිලි එනවා. සේවෙත් කරනවා. නමුත් මේගොල්ලෝ ආවේ නැහැ. ඉන්දු. නමුත් මේගොල්ලන් බල කරපු නිසා බෑ කියලා ආවා. නමුත් මේ පල්ලියේ මම කිව්වා යන වෙලාව ආස්කමක් වෙයි කියලා. යන වෙලාවේ කෝල් එකක් ආවා. කිසිම සල්ලි දෙන්නේ නැතුව ඒ රට යන්න. දැන් ඒගොල්ලන් රටත් ගිය සතියේ ඉස්සල සතිය. ඒ වගේ දෙවියන්වහන්සේ ඔබ ආශිර්වාදකයි. දෙවියන්වහන්සේ මේ ගමන සාර්ථකයි. ඔයා සාක්ෂි දාපු නිසා දෙවියන්වහන්සේ කිසි බාධාවක් නැතුව යන්න. සුද්ධාත්ම ඔබගේ ආලේපෙන් නිරප්පම්. ආමෙන් ආමෙන්. පාස්ටර් පංචකාවත් ඉඳන් ආපු සුනීතා කියනව අම්මා. සුනීතා ඔයා පළවෙනි පාගදාද? ගිය සතියේ. ඔයාට මොනවාද දෝෂයක් වගේ තිබුණානේ? ඔයා ඇඟට ටිකක් තල්ලු වෙගෙන ගියානේ. ඔව්. මාස 6ක් තිස්සේ මේ අම්මගේ දකුණු අත මේ ස්ථාන ඉඳන් නවන්නත් බෑ, ඔල්ලන්නත් බෑ, කිසිම දෙයක් කරන්න බෑ මේ අතින්. ඒත් දැන් පාස්ටර් ආචාර කරාට පස්සේ දැන් ඒ අම්මා අත වනලා පෙන්නනවා, අත උස්සලා පෙන්නනවා. එයාට දැන් හalleluya. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරා මේ සාක්ෂිය දරන වෙලාවේ. ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. ආමෙන්. ආස්කම්ෙන් දෙක හේතුව අනුකම්පාව. අත්පුතම් நடக்க காரணம் மனதுருக்கம். මට ඒ අනුකම්පාව දෙනස මට දුන්නා. எனக்கு அந்த මනදුරුකத்தை கொடுத்தா. මම අපේ අම්මාව බලන වෙලාව අම්මා ලෙඩෙන් ඉන්න එක දැක්කලා මම ගා දුක් වෙනවා. එතකොට මට තේරුණා මෙතන ගාක් අය ලෙඩෙන් කොච්චර අමාරු වෙනවද කියලා.
ඒ ලෙඩ මම ඉත් ගන්නවා. அந்த வியாதியை நான் எடுப்பேனா வியாதியில் இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அதை சுகமாக்குவார். ஆமென். තව සාක්ෂි 1 minute. මේ සහෝදරිය මෙයාටත් මොනවද වුණා? பாஸ்டர் சிஸ்டர் நந்தினி மாளிகாவத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு 6 மாதமா அவங்களுடைய இடது கால் வந்து தூக்க இயலாத அளவுக்கு ரொம்ப வலியா இருந்திருக்கு. කකුල උස්සන්න බෑ. ඔව්. ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க கை வச்சு ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தூய ஆவியானுடைய வல்லமை இறங்குனதுல அவங்கள அறியாமலே அவங்க கால் எடுத்து முன்னுக்கு வச்சிருக்காங்க. ආමෙන්. හලෙලුයා. දෙවියන් වහන්සේ උස්සන්න බැරි කකුල උන්වහන්සේ උස්සන්න උදව් කළ දෙනවා. ස්වාමීන් වහන්සේ මෙයාගේ ජීවිත විශේෂම ආශිර්වාද කරන ඔබගේ සුවය සාක්ෂි නිසා මෙයාගේ ආර්ථික ආශිර්වාදය ලබා දෙන්න. ආමෙන්. 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 දෙනවා සුබ ආශිර්වාද කරයි. ආමෙන්. ආමෙන්. හලෙලුයා. නිදාස බාලය ගෙන දින්නේ ඔබමයි මා සමිදේ සුවය සතුට නිදාස බාලය ගෙන දින්නේ ඔබමයි මා සමිදේ Yes. பாஸ்டர் இவருடைய பேர் வந்து நமோநாதன். 2 நாளாக இவருக்கு இந்த சைடில் ஒரு வருத்தம் இருந்திருக்கு பாஸ்டர். இந்த வருத்தம் தாங்க முடியாமல் டாக்டர்கிட்ட போயிருக்கிறார். அவர் பார்த்து செக் பண்ணி சொல்லியிருக்கார் இது யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஒரு அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்கள் සිංහලத்தில் சொல்லுங்கள். මෙයාගේ නම ඇවිලා බ්‍රදර් නමෝනාදන් දවස් 2කට ප්‍රථමයෙන් මේ පැත්තට යට අමාරුවක් තිබිලා තිබෙනවා. ඒ අමාරුව දරා ගන්න බැරුව වෛද්‍යවරයෙක් හමු වෙලා මේ ගැන කියලා තියෙනවා. ඉතින් එයා චෙක් කරලා බලලා තියෙනවා සමහර විට මේක යූරින් ඉන්ෆෙක්ෂන් එකක් වෙන්න පුළුවන් කියලා. එච්චර අමාරුයි මෙතනට ආවේ. නමුත් පාස්ටර් රෝගීන්ට යාඥා කරන්න ඉස්සරහට එන මොහොතේදී ඒ අමාරුව තිබිලා තිනවා පාස්ටර්. දැන් යාඥා කරලා ඉවර වුණාම ඒ රෝගේ තිබුණාද කියලාවත් දන්නේ නැහැ මුළු මිනිස්සුවේ. ස්වාමීනි කර්තව් උங்களை ආශිර්වාද දෙනා සුබ ආශිර්වාද කරයි. කිසිම රෝගයක් නැවත එන්නේ නැති ලෙස යේසුස්ගේ නාමයෙන් ඔබගේ ගමන ඔබ ඉදිරියට ඔබගේ සාක්ෂි නිසා දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. ආමෙන්. 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 yes පාස්ටර් පුදුම දෙයක් පාස්ටර්. ඔව් කියන්න. ගිය සිකුරාදා මේ කුඩා දියණියට යාචනා කළා තියෙනවා. මේ කුඩා දියණියට කතා කරන්න අමාරුයි. එක වචනයක් කතා කරන්න විනාඩි 5කට යනවා. මං පොඩි කාලෙත් ඒ වගේ තමයි පාස්ටර්. ඒත් පාස්ටර් දැන් වැඩි කතා කරනවා ඔබ. ඒත් පාස්ටර් ගිය සිකුරාදා යාචනා කරාට පස්සේ දැන් එයාගේ අම්මත් එක්ක මේ කුඩා දියණිය සාක්ෂි දරනවා. ඒ දියණියට හොඳටම කතා කරන්න පුළුවන්. කතා කරන එක නවත්තන්නේ නැහැ. ස්වාමීන් වහන්සේ නාමයෙන් යේසුස්ගේ නාමයෙන් ස්වාමීනි මේ දරුව නිසා සුතේ ස්වාමීනි ඉගෙනවීම හැම දෙයක්ම සාර්ථකත්වයෙන් කරන්ට ඔබගේ ආශිර්වාදය ඔබ ලබා දෙන්න. යේසුස්ගේ නාමයෙන්. ආමෙන්. ආමෙන්.
சிஸ்டர் பாஸ்டர் சந்திரிகா பெட்டியாவோட பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கடந்த 5 மாதங்களாக அவங்களோட இடுப்பு வலி வந்து ரொம்ப அதிகரிச்சிருந்திருக்கு. அதுக்காக நிறைய வைத்தியசாலைக்கெல்லாம் போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, சரி வரல. இப்போ இந்த இடத்துல தொட்டு ப்ரே பண்ணும்போது அந்த வலியை அவங்க இல்லாத மாதிரி உணர்ந்திருக்காங்க. ආමෙන්. දෙවිනාස ඔබ සුව කළ දෙනා. ගිය සිකුරාදා මම සිකුරාදානේ මේ කවදා පළවෙනිද හොයාගෙන හිටියා. අර යාක්ෂා කරම කෝ කියලා. මට යාක්ෂා ගන්න බැර වුණා කියලා. ඊට පස්සේ අපි කට්ටිය කෝල් කරලා තියෙනවා ඔයගලන්ට. පුතා ආන්සර් කළා නැහැ. යේසුස්ගේ නාමයෙන් ඔබගේ ආශිර්වාදය ලබා දෙන්න. යේසුස්ගේ නාමයෙන්. ආමෙන්. පාස්ටර් මෙයාගේ නම සෙල්වරාජ්. Yes. දැන් මාස 2-3ක් තිස්සේ අතේ අමාරුවක් තිබිලා දිනවා පොඩ. අත උස්සන්න බෑ, ඇඳුමක් ගලව ගන්න බෑ, වයිෆ් තමයි උදව් කරන්නේ. මෙතෙන්ට එනකොටත් ඒ අමාරුව තමයි තිබුණේ. ආමෙන්. දැන් හොඳට උස්සන්න පුළුවන්. උස්සන්න. හාලෙලුයා. ප්‍රශ්නයක් නැහැ. දැන් එයාගේ අතට දැන අමුතු බලයක් ආවා කියලා. මොනවද කියන්නේ? வித்தியாசம்னு விளங்குது. வித்தியாசமாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். වෙනස ස්වාමීන් වහන්සේගේ නාමයේ මහිමසා වාක්‍යපු සාක්ෂි නිසා දෙවියන් වහන්සේ ඔබට තියෙන ප්‍රශ්නයක් ඒ ප්‍රශ්නෙකුත් උන්වහන්සේ වෙනසක් ඇතිගායි. මේ ලෙඩ නොවේ ඔබට තියෙන පුද්ගලික ප්‍රශ්නයක් ඒ ප්‍රශ්නේ පවා දෙවියන් වහන්සේ වෙනස් කරයි. ආමෙන්. கிட்ட பாஸ்டர் இவங்களோட பேர் சுதர்மா. இவங்க மாபாகையில இருந்து வந்திருக்காங்க. இவங்க கடந்த 2020ஆம் ஆண்டு இவங்களோட 2020ஆம் ஆண்டு இவங்களோட மகனுக்கு இவங்களோட இடது பக்கம் இருக்கிற கிட்னியை கொடுத்திருக்காங்க. මගනක කිඩ්නි கொடுத்தாங்க. මේ සහෝදරේ තමන්ගේ පුතාට මේ වම් අතපතේ තියෙන කිඩ්නි එක දුන්නා. නමුත් அந்த வருடத்துல இருந்து இன்னும் 4 வருடமாக இந்த பக்கத்துல இருக்கிற இதுல வந்து ஒண்ணுமே இல்லாதனால அதுல ஒரு விசபீஜம் ஒன்று வந்திருக்குது. அந்த விசபீஜ மூலியமா வந்து இவங்களுக்கு இந்த இடது கையை உயர்த்தவும் மூச்சு எடுக்கவும் மேலாம இருந்திருக்கு 4 வருடமாக. இப்ப போன கிழமை இவங்க பாஸ்டர் செபிச்சதன் மூலமாக இப்ப தனது கையை உயர்த்த முடியும், என்னால நல்லா மூச்சு எடுக்க முடியும் என்று தேவனுடைய மகிமைக்காக சாட்சி கொடுக்கிறாங்க. මේ සිස්ටර්ගේ වකුගඩු එක පුතාට දීලා ඒ නිසා මෙතන ඉස්කමක් තියෙනවා. ඒ නිසා එතන විස බීජයක් ඇවිල්ලා. ඒ නිසා යාට අත උස්සන්නත් බෑ, උස්ම ගන්න බෑ. ඒ ප්‍රශ්නේ හිටියා. නමුත් ගිය සතිය අපි යාක්ෂා කරුවම දෙවියන්වහන්සේ සනීප කළා තියෙනවා. යාට අද උස්ම ගන්න පුළුවන් සම්පූර්ණ සනීප වෙලා අද ඇවිල්ලා තියෙනවා. දෙවියන්වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. වා එක වකුගඩුවේ හිටියත් හරි දෙවියන් වහන්සේ වකුගඩු දෙකක් තියෙන කෙනාට වඩා ඔබ ශක්තිමත් කරයි, ඔබ ඉදිරියට යන්න තබයි. ආමෙන්. අපි සෑමද නැගිට සිටමු. දෙවියන් වහන්සේ නාමයට මහිමය වේවා. හalleluya. praise God. hallelujah. நான் ඔබට අනාගත වචන කියනවා. நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல போறேன். ஆமென் කියලා පිළිගන්න අවශ්‍යයි. hallelujah. ரிபா ஷக்கராதலா பஷந்தி கலாரியா. නිමෝ ශන්දී කලාරියා. දෙවියන් වහන්සේ ඔබ අද සිට නැගිටී සිටින්ට කෙලින් සිටින තබනසේක. கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிமிர பண்ணுவார், உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். ඔබව කවුරුත් දකින්න නැතු හිටියා. ඔබ කාටත් පේන්නේ නැතු හිටියා. ඔබ විශේෂ කෙනෙක් ඇටියට ඉච්චියේ නැහැ. නමුත් යේසුස් වහන්සේ ඔබ දෙස බලන නිසා ඔබ එතන ඉන්න හැම කෙනාට වඩා ඔබ විශේෂ කෙනෙක් වෙන්නවා. ඔබගේ පවුලේ ඔබ විශේෂ කෙනෙක් වෙන්නවා. ඔබගේ පවුලේ ඔබගේ නෑද අතර ඔබ රැකියා කරන ස්ථානේ ඔබ විශේෂ කෙනෙක් වෙන්නවා. දෙවියන් වහන්සේගේ නම ඔබ විශේෂ කෙනෙක් කරනවා. ඔබගේ නිවස විශේෂ වෙයි. ඔබගේ වාහන විශේෂ වෙයි. ඔබගේ ජීවිත කාටත් වටින්න නැති ලෙස තිබුණා. නමුත් උන්වහන්සේ කතා කරන නිසා ඔබ වටින කෙනෙක් වෙන්නවා. உங்க வாழ்க்கை கீழே குனிஞ்சதுனால யாருக்கும் தெரியாம இருந்துச்சு, முக்கியத்துவம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இயேசு உங்களை பார்க்கறனால நீங்க விசேஷம் உள்ளவர்களாய் மாற போறீங்க. உங்க குடும்பத்துல உங்க கூட இருந்தவங்களோட நீங்க விசேஷமானவர்களாய் நீங்கள் கர்த்தர் உங்களை காணும்படி அவர் செய்வார். ஹalleluya. கர்த்தர் உங்களை காணும்படி செய்வார். ඒ ස්ත්‍රී එදා චර්ච් ආවේ කුදු වෙලා, නමුත් ඊළඟ ඉරිදා සභාවට ආවේ කෙලින් වෙලා. මම කියන්නේ කැමති ඔබගේ වාදනයක් ලබන සතියේ මේ දේවස්ථානයේ මොතේ ඔබට උන්වහන්සේ ආස්කම් කරයි, ඔබගේ පෞල් ජීවිත වෙනස ඇති කරයි, උන්වහන්සේ කෙලින් වෙන්න තබයි. அந்த பெண் தேவாலயத்துக்கு வந்தது கூடியாக, ஆனால் என் ஆண்டவர் அவளை நிமிர பண்ணினார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் அடுத்த கிளை வரும்பொழுது உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து, உனக்கு ஒரு அதிசயத்தை செய்து உன்னை அவர் நிமிர்ந்து வர செய்வாராக. ஆமென். ஹalleluya. දැතොසවා දේවාශය ලබගමු.
අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව සුද්ධාත්ම වහන්සේ සහභාගීකම දේව ආශිර්වාද ඔබ සෑමදෙනා සමග අදත් සදාකාලත් ඔබ සමග පැවතේවා. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தாவியின் அன்பினைக்கும் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று எப்பொழுதும் சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென்.